ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா ரிவ்யூ பார்த்தரலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு வெளிய வந்துட்டு ஒரு பொண்ணு நின்னுட்டுருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நேம் போர்டு வச்சிருப்பாங்க. அதாவது எங்க அப்பாவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் போர்டு வச்சுட்டு நின்னுட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஹீரோயின் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்க தான் வந்து இந்த பொண்ணோட அப்பா வேலை பார்த்துருப்பாரு. அவர் ஹேண்டிகேப்டா இருந்திருப்பாரு. அவர் வந்துட்டு அவர் வேலைய விட்டு போயிட்டாருன்னு தான் எல்லாரும் நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவர காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து நேம் போர்டு வச்சுட்டு வாசல்ல நின்னுட்டுருப்பாங்க. இத ஹீரோயினும் பார்ப்பாங்க. ஆனா, அவரோட பொண்ணு தான் இவங்க அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியாததுனால, அவங்க பாட்டுக்கு உள்ள வந்துருவாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு வேலை குடுக்குறாரு. இந்த மாரி ஒரு கார் வந்துட்டு அடிக்கடி இப்படி கிராஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த கார்ல வர்றவங்க தான் வந்துட்டு ரொம்ப கிரைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு யாரெல்லாம் இந்த ஊர்ல அந்த கார் வச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு நேம் லிஸ்ட் எடுத்து எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட அவர் சொல்றாரு. அவங்களும் அந்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம் தான் ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதுல வந்து அவங்க ஃப்ரெண்ட் தான் பேசுறாரு. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 20 பொண்ணுங்க கிட்ட மிஸ் ஆயிருப்பாங்கல்ல. அவங்கலாம் மிஸ் ஆகும்போது அந்த கேஸ வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவரோட லிஸ்ட் வந்து அவரோட இப்போ கான்டாக்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு சொல்லவும், இப்போவே நான் போய் அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புவார். பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இப்போ இவங்க வேலை பார்க்குற மேனேஜர் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, டின்னர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்டுக்காக சொல்லியிருப்பாரு. ஏன்னா எல்லாரும் வேலைக்கு சேர்ந்து ரொம்ப நாள் ஆகுது, இது வரைக்கும் நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்டும் கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ எல்லாருமே அந்த டின்னருக்காக வந்திருப்பாங்க. அதாவது அந்த ட்ரீட்டுக்காக. அந்த ட்ரீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ மட்டும் அங்கே மிஸ் ஆவார். இப்போ அவர் வந்துட்டு அங்கே வேலை விஷயமா அங்கே போயிருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மந்திர பவர்னால அவங்களுக்கு வந்துட்டு இப்போ வயசான தோற்றத்தில் தானே ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவரை பற்றி இன்னொருத்தர் இருக்கார்ல, அதாவது அந்த சிங்கர், அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே தான் ஒருத்தர் அவரும் வேலை பார்த்துட்டு இருப்பார். அவர் வந்து ஹீரோயினை ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாரு. இதை பார்க்கும் போதெல்லாம் சுற்றி இருக்கவங்களாம் வந்துட்டு இந்த வயசான லேடியை போய் இவ்வளோ விழுந்து விழுந்து கவனிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்க, தள்ளி போய் உட்காரு, அங்கே போய் இங்கே போன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் காதலே வாங்க மாட்டார். அதே நேரத்தில் இந்த ஹேண்டிகேப்டாக ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு பதிலாக ஒருத்தர் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருப்பாரு. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரவங்க, இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே வந்துட்டு இந்த சின்ன ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, ஒரு நேரம் நான் அப்படி தான் இருந்தேன். எப்போ என் ஒய்ஃப் வந்து இறந்து போனாலும் அப்போத்துலேருந்து சில நன்மைகளை சேகரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் பொதுமக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக இந்த ஆஃபீஸில் வந்து சேர்ந்தீங்களான்னு அவங்களும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே பார்ட்டி பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அப்போ எல்லாருமே வந்துட்டு அந்த சிங்கர் இருப்பார்ல, அவரை வந்துட்டு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் வந்துட்டு இப்போ அந்த மைண்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். உடனே இப்போ அந்த மேனேஜர் இருக்கார், அவர் என்ன சொல்வார்னா, இங்கே வந்துட்டு சூப்பராக இப்போ பாட்டு பாடி உங்களோட டேலண்ட்டை சொல்கிறவங்களுக்கு, அதாவது காட்டுறவங்களுக்கு நான் ஒரு கூப்பன் கொடுப்பேன். அந்த கூப்பன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறீங்க, இந்த கூப்பன் வச்சுட்டு இந்த ஆஃபீஸில் நீங்கள் என்ன கேட்டாலும் அது நடக்கும். அதாவது ஒன் டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இப்போ ஆளாளுக்கு போட்டி போட்டு ஆடுறாங்க பாடுறாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏந்திரிச்சுன்னுட்டு அவங்க பாட்டுக்கு ஆடுறாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து ஓல்டு ஏஜில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது. நம்ம இந்த வயசில் இருக்கிறதுனால நம்மளுக்கு மயக்கம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க நினச்சிப்பாங்க. ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த டிடெக்டிவோட நம்பர் கிடச்சிருக்குன்னு சொன்னோன்னா அவரை பார்க்க தானே வந்தார். இப்போ அவரை பார்த்துருப்பாரு. அவருக்கு வந்து பார்த்தோன்னா சில மெமரி லாஸ் கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்ல அந்த ஏஜ்டுனால. அந்த மாதிரி அவர் வேற என்னடா ஏதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். அப்போ ஹீரோவை பார்த்தோன்னா மட்டும் ஈஸியாக அவர் கண்டுபிடிப்பார். ஏன் அப்படின்னா ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இவர் பாஸ்ட் லைஃப், அதாவது சின்ன வயசாக இருக்கும்போது அந்த டிடெக்டிவாக இருந்தார்ல, அந்த பீரியடில் அவர் 20 பொண்ணுங்க கிட்ட மிஸ் ஆயிருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட தான் அவர் போய் விசாரிச்சிருப்பாரு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறைய அவரை வெளியே அனுப்பியிருப்பாங்க. அதை தான் இப்போ இவர் யோசிச்சு பார்ப்பாரு. பார்த்தோம்னா வந்துட்டு அப்புறம் அவரை திட்டி அனுப்பிடுறாங்க. ஆனால் ஹீரோவோட அம்மா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போ ஹீரோ குட்டி பையனாக இருக்கும்போது அவரை வந்து ஹக் பண்ணி அழுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது, என்ன நடக்குமோ தெரியல, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுவாங்க. அந்த குட்டியாக இருக்க ஹீரோவும் வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு அந்த ஏஜில். அப்போ தான் ஹீரோ வந்து இவர்கிட்ட பேசும்போது என்ன சொல்வார்னா, நீங்கள் அப்போவே அந்த கேஸை வந்து முடிச்சிருந்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பெருசாக இது ஆகியிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோகமாக நடந்து போயிட்டு இருப்பாரு. அதோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, இப்போ இந்த கான்டெஸ்ட்டில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அந்த கூப்பனே ஹீரோயின் தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து அந்த கூப்பன் வின் பண்ணிட்டாங்க. இப்போ வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் டான்ஸ் ஆடும் போதே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அப்போ வெளியே வரும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. சரி ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, சரி ஹீரோக்கு நம்ம ஃபஸ்ட்டு தகவல் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த 2 சிம் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இந்த ஓல்ட் ஏஜாக இருக்கும்போது, இன்னொன்று வந்துட்டு பார்த்தோம்னா அந்த ஹீரோயின் அதாவது ஒரு 18 20 வயசில் இருக்கும்போது அந்த சிம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்மை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சிம்மிலேருந்து ஹீரோக்கு வந்துட்டு ஆபத்தாக இருக்குது, ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அனுப்பவும் ஹீரோ வந்து பயப்படுவார். முதல் நாள் தானே வந்துட்டு யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தாலே என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியும்னு சொல்லிட்டு இப்போ அவர் உளுந்தடிச்சிட்டு வேகமாக வந்துட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தோன்னா அந்த சிங்கர் இருக்காருல, அவர் ஹீரோயின் கிட்ட போய் நிற்பாரு. அவங்க வந்துட்டு வேறு எதுவுமே ஹீரோட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களால பேசக்கூட முடியாமல் இருந்திருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கிட்ட வந்து அந்த சிங்கர் வந்து என்ன சொல்வாருன்னா, இப்போ சூரியன் வந்து சன்செட் ஆக போகுது, இப்போ நீங்கள் வந்து மாற போகிற, அதாவது நீ அந்த வயசு பொண்ணாக ஆக போகிற, அந்த டைமில் வந்துட்டு இப்போ ஹீரோ பார்த்தா பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஹீரோ வேறு வந்துட்டே இருப்பாரா, டக்குன்னு அவர் மேலே அப்படியே சாஞ்சிருவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி அவங்கள ஹக் பண்ணிப்பாரு. அதோட சன்செட் ஆகும். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே ஏஜுக்கு மாறிடுவாங்க.
இது ஹீரோவும் பார்ப்பாரு. அடுத்ததாக ஹீரோயினை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்களா. அங்கே அட்மிட் பண்ணியிருக்கும் போது இப்போ மேனேஜர்லாம் கேட்பார், ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த சிங்கர் என்ன சொல்வாருன்னா, இவருக்குள்ள பழக்கம் என்னன்னா, இவருக்கு எப்பயாவது டென்ஷனாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு டேப்லெட் எடுப்பார். அந்த டேப்லெட்டை தான் அன்றைக்கி அந்த பார்ட்டி அப்போவும் அவர் எடுத்திருப்பாரு. அதை வந்துட்டு ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களா, அப்போ அவங்களுக்கு தண்ணி தாங்க அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேகமாக வந்து இதை எடுத்து வாயில் ஊற்றிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் உண்மையை சொல்லிடுவார். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அப்போ உன்னால தான் அவன் மயக்கமாயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கூட இந்த சிங்கர் இருக்காருல அவர் போட்டு திட்டுவார். இவங்களாம் பேசிகிட்டே இருக்கும் போது இவர் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் ஹீரோயின் டக்குன்னு முழிக்கிறாங்க. அப்போ டாக்டர் வந்து ஓகேவா அப்படி இப்படின்னு பேசுறதுக்குள்ளேயே ஹீரோயினுக்கு பொறுமையே இல்லை. நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறவங்க அந்த சிங்கர் இருக்காருல அவரை பார்த்துட்டு நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன விஷயம்னு அவர் கேட்கும்போது, நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இவர் தான் ஹீரோயினை 2-3 தடவை ஃபாலோ பண்ணியிருப்பார்ல, அதில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுதான் அவர் அங்கேயும் சொல்லுவார், நான் அன்றைக்கி உன்னை ஒயிட் கலர் காரில் வந்துட்டு நான் தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஹீரோயின் வந்து பயந்து போய் வேறு யாரும் நினச்சிருப்பாங்க, இவர் தான் ஃபாலோ பண்ணுறாருன்னு ஹீரோயினுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. ஸோ இவர் என்ன சொல்வாருன்னா, நான் தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்போ சன்செட் ஆகும்போது நீ இப்படி இருக்க, அப்புறம் நான் விடிய அங்கே தான் நான் வீட்டில் தான் உன் வீட்டுக்கு வெளியே தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மறுநாள் காலையில் நீ வரும்போது சீக்கிரமாகவே ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்க இப்போ வரைக்கும் சொல்லாமல் இருக்காங்க. ஸோ காலையில் வெள்ளனே கிளம்பி வரும்போது திடீர்னு சூரிய ஒளி பட்டவுடனே அவங்க வந்துட்டு அந்த ஏஜ்டாக மாறுறாங்கல்ல, அது வரைக்கும் நான் உன்னை பார்த்தேன், அதை வச்சு தான் நான் சொன்னேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதை உன்னை பற்றி விஷயங்களை நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவங்களுக்கா ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வேகமாக போகணும், சீக்கிரம் கிளம்ப, அந்த பூனையை எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும், இந்த சாபத்துலேருந்து ஃபஸ்ட்டு நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவாங்க. இதில் இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லியிருப்பார்ல, அந்த கார் இந்த ஊரில் யாரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஒரு 5 பேர் வந்து அந்த காரை ஒரே மாதிரி கார் வந்து ஒரே கலரில் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அந்த நேம் லிஸ்ட்டு ஹீரோயின் எடுத்து கொடுத்துட்றாங்க. அதை பார்த்து ஹீரோக்கு வந்து இப்போ ஒரு பெரிய சந்தேகமே வருது. ஏன்னா அந்த 5 பேரில் ஒருத்தர் யாருன்னா, இப்போ வந்து இந்த ஆஃபீஸ்க்கு புதுசாக ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்திருக்காருல்ல, ரொம்ப வசதியானவராக கூட இருந்தார், அவர் வந்துட்டு இந்த காரை வந்து யூஸ் பண்ணுறாருன்றது இப்போ ஹீரோக்கு தெரிய வருது. அவ்வளோ பணக்கார ஆனவர் வந்துட்டு ஒரு ஹேண்டிகப்டு வந்துட்டு வேலையை விட்டு போனாரா இல்லை என்ன ஆச்சுன்னே தெரியல. அவருக்கு பதிலாக தான் இவர் வேலைக்கு வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு பெரிய டவுட்டே வரும். வந்து ஆஃபீஸ் வந்திருக்கிறத பார்த்தோன்னே அந்த சிங்கர் வந்து ஹீரோயின்ட்ட பேசலான்னு சொல்லிட்டு வருவாரா. இவரை பார்த்தோன்னே அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவர் வழி மறிச்சிருவார். இங்கே பாருங்கள், நான் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்களை பற்றி சீக்கிரட்டாக நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் அந்த ஏஜில் இருக்கும் போதே வந்துட்டு இவருங்க அப்போ தெரியாத போதே வந்து டெய்லி வந்து இவங்களுக்கு கோல்டு காஃபி வாங்கி கொடுக்குறது அவருக்கு பழக்கம். அது மாதிரி தான் இப்போவும் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். சரி ஓகே, நான் அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்கும்போது, நீங்கள் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ஜெயிச்சிங்களா, அந்த கூப்பன் ஜெயிச்சிங்களா, அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உங்களுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது முடியாதுன்னு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்றவொடனே சரி ஓகே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூப்பனை கொடுத்துருவாங்க. இப்போ அந்த கூப்பனை வாங்கிட்டு போகிற அந்த சிங்கர் என்ன பண்ணுவார், நேராக மேனேஜர் கிட்ட போவார். இந்த மாதிரி இப்போ கூப்பன் வந்து என்கிட்ட இருக்குது, எனக்கு வந்துட்டு உங்களோட அசிஸ்டண்ட்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் முடியாதுன்னு சொல்லுவார். நீங்கள் தானே அன்றைக்கி பார்ட்டியில் சொன்னீங்க, அந்த கூப்பன் வச்சிருக்கிறவங்க அவங்க ஆசைப்படுறது கண்டிப்பாக அந்த ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நடக்கணும் அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் அவரும் வந்து ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் வந்துட்டு அவர் மேலே ஒரு டவுட் வந்துச்சுல, அதை வந்து ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணும்போது ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, ஏன்டா உன் டவுட்டுக்கும் சந்தேகத்துக்கும் அளவே இல்லாமல் போயிடுச்சு, எப்போ பார்த்தாலும் நீ யார் மேலே தப்பாக தான் யோசிச்சுட்டே இருக்க. அந்த ஆள் வந்துட்டு அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு ரொம்ப பணக்காரராக அப்படிலாம் இருந்தவர், இப்போல்லாம் வந்துட்டு இப்போ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் வேறு இறந்து போயிட்டாங்க. இவ்வளோ வயசான காலத்தில் அவர் ஏன்டா தப்பு செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கேட்டுகிட்டே இருப்பார். அதுக்கு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் சில விஷயங்கள் காட்டுவாங்க. இப்போ வந்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடிலாம் க்ரைம்லாம் நடந்திருக்கும்ல, அந்த க்ரைம் அப்போ ஹீரோவை பார்த்து தப்பிச்சு வேகமாக ஓடினவர் வந்துட்டு இவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். ஆனால் இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அவரால். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஜெயிலில் ஒருத்தரை பிடிச்சி போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதாவது அந்த சிங்கர் மேலே வந்துட்டு எதையோ ஊற்ற வருவார். ஊற்ற வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சிங்கரை வந்துட்டு பிடிச்சி வைப்பாங்கல்ல, அந்த சிங்கர் மேலே ஊற்ற வந்தவர் வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க ஜெயிலில். அவர் வந்துட்டு அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு பாயசத்தை போட்டுருன்னு சொன்னவரே வந்து இவராக தான் இருப்பார். அதனால தான் அந்த அவர் வந்து இறந்தே போயிருப்பார். அது யாருன்னு அப்போ அதை காட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு கெட்ட போலீஸ், வில்லன் போலீஸ் வந்து பேசின ஆள் யாருன்னா இவர்கிட்ட தான் பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த சிங்கர் மேலே அவர் ஊற்ற வரல, ஹீரோயின் மேலே தான் ஊற்ற வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து இப்போ தான் அவர் பேசுகிறத வச்சு தெரிய வரும். மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, டெய்லி இந்த பொண்ணு வந்துட்டு வாசலில் நின்றுட்டு அப்பாவை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் இன்றைக்கி ஹீரோயின் பார்த்துருவாங்க, யாருமா நீ டெய்லிக்கும் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கவனிப்பாங்க. கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணுது. இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்துட்டு ஹேண்டிகாப்டாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல, இந்த ஆஃபீஸில் தான் அவருக்கு வேலை கிடைச்சது, இதெல்லாம் வேலை கிடைச்சதுனால என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டார். ஆனால் என்னமோ தெரியல, எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு, அவர் திடீர்னு காணாமல் போயிட்டாரு, எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு அழும்போது ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குற இன்னொரு ஆள் கிட்ட இதை பற்றி சொல்லும் போது அவர் என்ன சொல்வார்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் நிறைய பேர் மிஸ்ஸிங் கேஸில் வந்துட்டே இருக்கும், ஆனால் யாரையுமே எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல, அந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸ்னாலே எங்களுக்கு தலைவலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். இதை கேட்குற ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஹீரோ வந்துட்டு இவங்களை காப்பாற்ற வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபைல் மாறும்போது
இருக்கும்போது அந்த ஃபைல் ஹீரோவோட ஃபைல் உங்கள்கிட்ட இருக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்களா, அதில் நல்ல 20 பேர்கிட்ட லேடிஸுங்க மிஸ் ஆன ஃபைலாகவே அது இருக்கும். ஒருவேளை இவங்க சொல்கிறதும் அந்த கேஸ் எல்லாம் ஒன்றா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ யோசிப்பாங்க. அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. இப்படி நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஒத்து போகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்குமே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, இருந்ததே அப்படின்னு சொல்லுவார். அது என்னவா இருக்கும்னா, எல்லாருமே இப்போ காணா போயிருக்காங்கல்ல, அவங்களாம் காணாக போகிறதுக்கு முன்னாடி பேங்க்லேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து லோனாவோ இல்லை வந்து கடனாவோ அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. அதை வந்துட்டு திரும்ப கட்டாமல் எல்லாருமே காணா போயிருப்பாங்க. இப்படி தான் நடந்திருக்கும். எனக்கு இதில் ஒன்றுமே புரியாது, அது எப்படி அது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பொண்ணாக தானே இருப்பாங்க அந்த ஈவினிங்க்கு மேலே. அப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க, என்னம்மா நம்ம என் சித்தி வந்து வேலை பார்த்தாங்கல்ல, அப்போ எதுவும் கடன் வாங்கியிருக்காங்களா பேங்க்லேருந்து அப்படின்னு கேட்கும்போது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கும் அந்த சித்திக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த கேஸை நம்ம இதுக்கு மேலே விடக்கூடாது, எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ பழைய விஷயங்கள் வந்து அந்த டிடெக்டிவ் இருக்காருல, அவர் யோசிச்சு பார்ப்பாரு. என்னதான் வந்து அவரை வந்து சத்தம் போட்டு ஹீரோட அம்மா விரட்டி இருந்தாலும் திரும்ப அவருக்கு ஒரு ஸ்டடி பூத்தில் நின்றுட்டு கால் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் பற்றி எனக்கு சில விஷயம் தெரியும், அதை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் அவர் வேகமாக கிளம்பி போகிற நேரத்தில் அவரோட ஹெட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி நான் நீ இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, அங்கே வந்து வேற ஒரு ஆளை அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கவும் அவரும் வேற ஒரு ஆளை அனுப்பிட்டு இவர் கூட போயிருப்பாரு. இவர் வந்து அவங்க ஹீரோட அம்மா இருக்கிற இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோன் எல்லாம் கீழே விழுந்துட்டு ஒரு மாதிரி அந்த இடமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து எதுவும் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவர் நினச்சி பார்ப்பாரு. அப்படின்னா வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து அந்த டிடெக்டிவும் இப்போ அந்த அவருக்கு பதிலாக ஒருத்தர் அனுப்புனார்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ இதை பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னுமா நீ அந்த அம்மாவை நினச்சிட்டு இருக்க, அவங்க இறந்து போய் எத்தனை வருஷமும் ஆகுதுன்னு ஒன்று, இல்லை அந்த கேஸை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாகணும், அன்றைக்கி நான் அங்கே வரல, எனக்கு பதிலாக நான் ஒன்று அனுப்பினேன், ஆனால் நீ போயிருக்க நேரம் அவங்க இறந்து போயிருக்காங்க, எப்படி அவங்க இறந்தாங்கன்றது இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்காட்டி என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவருக்கு கொஞ்சம் மெமரி லாஸாக இருந்தாலும் இவரால் இந்த கேஸை முடிக்கலையே அப்படின்றதுனால அவர் அதை பற்றியே யோசிச்சுட்டே அதை எப்படியா கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். இங்கே வந்துட்டு ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வராங்களா, இவர் போயிட்டு அந்த மேனேஜர் கிட்ட வந்துட்டு எனக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட் வேணும்னு கேட்டிருப்பார்ல, எதுக்குன்னா அவர் அந்த சேரில் உட்காரும் போது ஹீரோயின் உட்காந்துருக்க இடம் நேராக பளிச்சுன்னு தெரியும். ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக தான் இவர் வேணும்னே இந்த மாதிரிலாம் வேலை பார்த்து இருப்பார். ஸோ அதனால் அங்கே நின்றுட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டே ஒரு பக்கம் சைட் அடிச்சு நின்றுட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினுக்கு வந்து அந்த நேம் லிஸ்ட்லாம் வந்திருக்கும், அதாவது மிஸ்ஸிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களாம் வந்திருக்கும். அதை ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க சித்தியோட பேர் போட்டும் வந்திருக்கும். இவங்க தானே அவங்க சித்தியோட இதில் இருக்காங்க, கேரக்டராக இப்போ இருந்துட்டு இருக்காங்க வேறு வழி இல்லாமல். ஸோ இப்போ வந்து ஹீரோ இதை பார்த்தானா என்ன ஆவான்னு தெரியலையே, ஒருவேளை நம்மளை தப்பாக புரிஞ்சு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ளே ஹீரோ வந்துடுவார். நேம் லிஸ்ட்லாம் வந்துருச்சா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, டக்குன்னு கொடுத்துருவாங்க. அதோடு சரின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ பார்க்க மாட்டார். அவர் பாட்டு கிளம்பணும்னு நினைக்கும் போது ஒரு ஆள் இப்போ புதுசாக வந்து வேலைக்கு சேர்ந்தால ஒரு பணக்கார அதாவது வயசானவர், அவர் வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க போலன்னு கேட்கும்போது, இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ என்ன கேட்பாருன்னா, என்னையே கண்காணிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு அவரும் போயிடுவார். அவரோட ஃப்ரெண்டு போய் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பணக்காரர் இருக்காருல்ல, அந்த வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல, அவரோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாருன்னு அவர் சொல்லிட்டு இருக்காருல்ல, அவங்க இறந்து போனது எப்படி அப்படின்ற மாதிரி 2 விதமான நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கும். இதை போய் ஹீரோ விசாரிக்க சொல்லியிருப்பார்ல, அதில் என்ன ஆகுனா ஒருத்தவங்க ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பணக்காரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வேற யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த டைமில் வந்துட்டு அவங்க வந்து வீட்டில் உள்ள பணத்தெல்லாம் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் கூட எங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா இவங்களை ஏதோ பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பேசுகிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் தான் அந்த மாதிரிலாம் பண்ணார், அந்த லவ் பண்ணுறவன் வந்துட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவர் மேலே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லாததுனால இவரை சீக்கிரமாகவே அந்த கேஸ்லேருந்து வெளியே விட்டுருப்பாங்க அப்படின்றதும் சொல்லுவாங்க. ஒன்று இப்போ இவர் என்ன கேட்பாருன்னா, அந்த ஒய்ஃப் வந்து அதாவது அந்த பணக்காரோட ஒய்ஃப் வந்து இறந்து போனாங்களே ஒரு ஹோட்டலில் தான் அதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் எது அப்படின்ற மாதிரி விசாரிப்பார். போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி அது எந்த அப்பார்ட்மெண்ட்டு, அதாவது அது எந்த ஹோட்டல்னு கேட்கும்போது இப்போ அது ஹோட்டலாக இல்லை, இப்போ அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சரி ஓகே என்ன அட்ரஸ்ன்னு கேட்கும்போது அந்த அட்ரஸையும் கொடுத்துருவாங்களா, அதை வாங்கிட்டு அவர் நேராக வந்துட்டே இருப்பார். ஹீரோட ஃப்ரெண்டு வரும்போது பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டையும் கண்டுபிடிச்சிருவார். ஹீரோ இப்போ அங்கே வந்திருப்பார். நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த அப்பார்ட்மெண்ட் அட்ரஸ் தேடி வந்தேன்னொன்னே இது நான் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்லுவார். அப்படியா பேசாமல் நான் உன் கூட தங்கிக்கவா, என் வீட்டில் என் மாமியாரத்தோட தாங்கலை அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லவும் மரியாதையாக இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை விரட்டி அடிச்சிட்டு இருப்பாரு. இந்த டைமில் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிப்பார். ஹீரோ சின்ன வயசாக இருக்கும் போது அவங்க அம்மா இறந்து போன உடனே, அதாவது அந்த எஸ்டிடி பூத்தில் இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்றதான விஷயம். அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்து ஒருத்தவங்களை கூட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ வந்து அவங்க அம்மா மிஸ் ஆகுறதுனால இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி அவங்க இறந்து போயிருப்பாங்களா, முன்னாடி ஹோட்டலில் தானே இந்த இடம் இருந்தது. அப்போ அவங்கள தான் அதாவது அந்த பணக்காரோட ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அம்மாவை தான் கூட்டிகிட்டு போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசில் ஹீரோ நினச்சிருப்பாரு. அதில் தான் ஏதோ ஒரு மயக்கம் மருந்து மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லவும் அதுதான் ஹீரோ மனசில் பதிஞ்சிருக்கும். இப்போ ஹீரோ வந்து அவரை விரட்டி விட்டுறாரு. இப்போ வீட்டில் அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோ வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, எப்பவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வருவீங்க, இன்னைக்கு என்ன சாதாரணமாக வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லை இன்னைக்கு உங்கள் கூட
கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா சில விஷயங்கள் ஹீரோக்கு தெரியாமே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே இப்போ ஹீரோ வந்து கேட்பாரு, நீங்களும் அந்த சிங்கரும் ஒரே இடத்துல வேலை பார்த்ததா அவன் சொன்னானே, எந்த இடத்துல வேலை பார்த்தீங்க, என்ன வேலை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை பற்றி நாங்கள் வெளியே பேசக்கூடாதுன்னு எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவார். இவங்க வந்து கம்பல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படின்னு வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுவாங்களா, கால் பண்ணிட்டு எனக்கு பசிக்குது ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ சாப்பிட்டியா, சரி ஓகே நீ படுத்து தூங்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கா செம்ம கோவம் வரும். அப்படியே அமைதியாக அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்த வேலை என்னன்னா, இன்றைக்கி நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, ஹீரோ கிட்ட இருக்க அந்த ஃபைல் இருக்குல்ல, அவங்க சித்தியோட பேரும் அதில் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின விஷயங்கள் என்ன அப்படின்றத அவருக்கு தெரியாமல் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட ஹீரோ கூட வேலை பார்க்கும்போது அவர் ஓல்டு ஏஜில் தானே வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி இருக்கும்போது கண்டுபிடிச்சிரும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானோட வந்திருக்காங்க. இது ஹீரோக்கு தெரியாது. இப்போ ஹீரோ கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க. எப்போவுமே நீங்கள் தனியாக தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹீரோ என்ன சொல்வார்னா, எனக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா துணைக்கு இருந்தாங்க, ஆனால் அவங்க இருந்தாலும் அப்போவே நான் தனிமையில் இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன், இப்போவும் எனக்கு அந்த தனிமை தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மாதிரி சொன்ன ஹீரோ வந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லிடுவார், அவ்வளோ நாள் நான் தனிமையாக தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நீ என் வாழ்க்கையில் வர்ற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினுக்கு இது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடும். என்ன சொன்னா இவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க தெளிவாக இருக்கணும், எப்படியாவது இதை கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்களா. அதோடு இப்போ வந்துட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஹீரோ வந்து நடந்துகிட்டே இருப்பார். அவர் ரொமான்டிக்காக பேசிட்டு நடந்துகிட்டே இருக்காரு. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கவனம் ஃபுல்லாக அந்த ஃபைல்லேயே இருக்கும், எப்படியாவது எடுத்து பார்த்துன்னு நினைக்கும் போது பக்கத்தில் உள்ள பிளேட்டை வந்து தட்டி விட்டுருவாங்க. அது கீழே விழுந்து அதை எடுக்க போய் ஹீரோயின் கையில் காயமாயிடும். அதுக்காக ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தேட ஓடுவார் பாருங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க சித்தி பேரில் ஏதாவது இருக்கா, ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு பார்த்தா அதில் அவங்க தேடுற மாதிரி எதுவுமே இருக்காது. திரும்ப ஹீரோ வந்து வர டக்குன்னு மடக்கி அதை கீழே போட்டு அது மேலே ஏறி அவங்க உட்காந்துக்குவாங்க. ஒன்று ஹீரோக்கும் தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவருக்கு மெடிசன் போட்டு விட்டுட்டு இருப்பாரு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு கேட்பாங்க, தப்பு பண்ண அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் தப்பான்னு கேட்கும்போது, ஆமாம் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கும் போது ஏதாவது தப்பு பண்ணால் தப்பானோன்னா, தப்புனா எல்லாமே தப்பு தான் ஹீரோ சொல்வார். அப்படியே நேராக ஹீரோவை கிஸ் பண்ணலான்னு போனவங்க பார்த்தீங்கன்னா உடனே ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுவார், வாய்க்கிட்ட இப்படி கையை வச்சுப்பாரா. உடனே வந்துட்டு அவங்க வந்து டக்குன்னு ஒரு மாதிரி சுதாரிச்சுட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும், இல்லை நேற்று என் தலையில் முட்டிட்டு போனீங்கல்ல, என் மூக்கில் ஏட்டி உதச்சிங்க, அந்த மாதிரி தான் ஏதோ பண்ண வரீங்கன்னு சொல்லிட்டு அப்படி அவர் ஏதோ சொல்லிட்டே இருப்பார். ஹீரோயின் வந்து அதை கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அச்சோ இப்போ என்ன வேலை பண்ணேன், அவள் கிஸ் பண்ண வந்திருக்கா, நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் சோகமாக ஹீரோயின் மாடி ஏற அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே வேறு படம் பார்த்துட்டு ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தவொடனே இவங்க கற்றுன்னு கத்துறாங்களா, எதுக்கிட்டு இப்படி கத்துறான்ற உடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்படின்னு இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. எது நீ கிஸ் பண்ண போய் ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டானா, அவ்வளோ மொக்க வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது, உன்னோட மொக்க வாங்கின சீனெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வை, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா 2 பேரும் போய் எதுவும் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. இதே டைமில் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, வந்து அவங்க கிஸ் பண்ணுறோன்னு வந்தது இந்த மாதிரி பண்ணிட்டோமே, இப்போ நம்ம எப்படி ரொம்ப அப்செட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வராரு. இப்போ இவங்க ஹீரோ வந்து பார்த்துறாரு, இவங்க 2 பேரும் அங்கே நிற்கிறத பார்த்தோன்னா மறைஞ்சிக்கிறாரு. நம்ம அசிங்கமாக அவருக்கு ஃபீல் ஆகுது. உடனே மறைஞ்சு நின்றுக்கிறாரு. உடனே அந்த 2 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே ஜூஸ் பாட்டிலுக்கு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம் அவங்க கையிலேருந்து வலிக்கிட்டு வந்து ஹீரோ தலையிலேயே வந்து விழுது. யார் தலையிலோ பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுமா. அப்படியே 2 பேரும் பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ ஹீரோ வந்து கேட்பாரு, நீங்கள் அடிக்கடி ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்லுவார், நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, நான் தான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்ற மாதிரி ஹீரோன்னு கேட்பாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே இவங்க 2 பேரும் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா கிளம்பி போயிடுவாங்க. திரும்ப திரும்ப ஏன் நான் மொக்க வாங்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப ஏன் அவளை நான் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், சரியாகவே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ தன்னைத்தானே நொந்துப்பார். இதோட ஹீரோ வீட்டுக்கே வந்துடுவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபைலை எடுத்து பார்க்கலான்னு பார்க்கும்போது அதெல்லாம் கசங்கி போயிருக்கும். ஹீரோயின் தான் மேலே உட்காந்துட்டு போயிட்டாங்களே, அதோட பற்றி இது ஏன் இப்படி கசங்கி போயிருக்குன்னு இப்போ தான் அவர் அந்த ஃபைலையே கவனிப்பார். அப்போ தான் அவருக்கு இன்னும் டவுட் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிருப்பாங்கல்ல, அதாவது அந்த பணக்காரோட ஒய்ஃபு, அவங்க இறந்து போகும்போது அவங்க உடம்புலேயும் ஒரு மயக்க மருந்து தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இதே அந்த மாதிரி கிரிமினல் வேலை பண்ணுறவெல்லாம் ஒரே ஆளாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ யோசிப்பார். என்னென்னா வந்துட்டு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பொண்ணுங்களாக தான் மிஸ் ஆகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன ஒரு ஆண்களையும் இந்த மாதிரி ஆண்களும் மிஸ் ஆகுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இறந்துருக்கிறது ஒரு ஆணாக இருக்கும் போது என்னதுன்னு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்கும். இதே நேரத்தில் வந்துட்டு ஹீரோ அந்த டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்திருக்குன்னு அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது அங்கே வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார் நின்றுருக்கும். அதுலேருந்து ஹீரோ பார்க்குறாருன்னு தெரிஞ்சோன்னா அவர் வேகமாக அவர் வேற ஓடி போயிருப்பாரு.
இதையே இப்போ ஹீரோ யோசிச்சு பார்ப்பாரு அப்படின்னா வந்துட்டு, அந்த மாரி ஒரு கிரைம் பண்றவங்க வந்துட்டு, அந்த இடத்துல ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு புரியலையாம். அவன் இந்நேரம் அந்த இடத்துல தப்பிச்சு போகணும்னு தான் நெனச்சிருப்பான். ஆனா போலீஸ்லாம் வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான விஷயமே புரிய மாட்டேங்குது. ஒரு வேளை இந்த மாரி பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்கள எடுத்து போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருப்பான். ஆனா அதுக்குள்ள போலீஸ்லாம் வந்ததுனால, அவங்கலாம் போற வரைக்கும் மறைஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு நின்றுப்பான் போல தெரியுது. அதனால தான் நம்ம கண்ல அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் விட அவரே கண்டுபிடிச்சுப்பாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு கால் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி அந்த இடத்துல இப்ப கிரைம் அந்த இடத்துல வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதா பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்க தேடி பார்த்த வரைக்கும் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லவும், அந்த இடத்த மட்டும் தேடி பார்க்காதீங்க. அத சுத்தி உள்ள இடங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் தேடி பாருங்க. அதாவது கொஞ்சம் கிலோமீட்டர் கணக்குலயும் தேடி பாருங்க. அப்பதான் ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஹீரோ கோவமா பேசிட்டு இப்ப ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு வரும்போது ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோ மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க கிஸ் பண்ண போயிட்டு ஹீரோ வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு அவங்களுக்கு ரொம்ப கோவமா இருக்கு. அவங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு இன்னைக்குன்னு பார்த்து விழுந்துட்டு இருக்காங்களா. உடனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இந்த லேடி ஏன் இந்த வயசான லேடி ஏன் நம்ம மேல கோவமா இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அவர் வேற யோசிப்பாரு. ஹீரோ வந்து வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட் வந்து கேட்கிறாரு. அந்த லேடி அந்த வயசான லேடிய நீ வழக்கம் போல ஏதோ டார்ச்சர் பண்ணியிருக்க. அதனால தான் காலையிலேருந்து அவங்க உன்கிட்ட கடுகடுன்னு இருந்துட்டு இருக்காங்கன்னு. டேய் நான் முன்ன மாரிலாம் இல்லடா. இப்போ முன்னாடி மாரிலாம் அவங்கள திட்டுற மாரி நான் திட்டுறதே இல்லடா அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பாரு. என்னால நம்ப முடியாதுப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோயினும் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த சிங்கர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காருவாரு. இத பார்த்தோன்னா அவங்களுக்கே ஒரு மாரி பக்குன்னு இருக்கும். ஏய் என்னடா பண்ற? எந்திரிச்சு போய் ஆப்போசிட்ல உட்காருன்னு சொன்னோனே, அவர் கேட்கவே மாட்டாரு. வேணும்னே அவருக்கு மட்டும் தான் இப்ப ஹீரோயின பத்தி விஷயம் தெரிஞ்சிருச்சு. உடனே பக்கத்துல வந்து உட்காரவும், இத அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது, ஊட்டி விட வர்றது, இந்த மாரிலாம் எல்லாவது ஒரு சிலுமிஷ வேலைய பார்த்துட்டு இருப்பாரு. இத பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் வேற பார்த்துருவாரா. அவருக்கு உடனே வாயில தண்ணி வச்சு அப்படியே துப்பிருவாரு. என்னடா இவன் ஆன்ட்டிய கூட விடமாட்டேங்கிறான் அப்படின்ற மாரி அவர் நினைச்சிட்டு இருப்பாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாரு. அந்த பாடகர் இருக்கார்ல, அந்த சிங்கர் எந்திரிச்சு போகும்போது, அவர் இந்த அசிஸ்டண்டா தானே இருக்காரு மேனேஜருக்கு. அவர் ரூம்ல வந்துட்டு ஒரு லெட்டர் ஒண்ணு வந்திருக்கும். அதாவது அன்னவுன் லெட்டர். அதாவது யார் என்னன்னே தெரியாம ஒரு லெட்டர் போடுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு லெட்டர் வந்திருக்கும். அத எடுத்து பிரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்துட்டு ஒரு லேடி வந்து இங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து அவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டிய மறைச்சிட்டு வேலை பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாரிலாம் லெட்டர் இருக்கு. இத பார்த்தோனே இவருக்கு நல்லா புரிஞ்சிருது. ஹீரோயின பத்தி தான் யாரோ இப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அத யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த லெட்டர வந்து கிழிச்சு தூக்கி போட்டுர்றாரு. அதுல வந்துட்டு ஹீரோவோட மேனேஜர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோவ திட்டுறாரு. நீங்க எதுக்காக இப்ப இந்த கேஸ் எல்லாம் புதுசு புதுசா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த கேஸ்ல வந்துட்டு ஆதாரம் இருக்கு. நான் வந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மேனேஜர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு கொடுத்த கேஸே வேற. இது வந்துட்டு ஹீரோ வந்து ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த கேஸ் தானே. அவங்க கொடுத்த கேஸ நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்ற மாதிரி சொன்னாரு. அப்படி நடக்கும்போது பார்த்துக்கலான்ற மாதிரி அவரும் சத்தம் போடுவாரு. அவர் சொல்றதெல்லாம் ஹீரோ வந்து காதுலயே வாங்கிக்க மாட்டார். எப்படியாவது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. இப்போ எல்லாரும் அவங்க 2 பேர் ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் வந்துட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பார்த்தோன்னா, அங்க ஹீரோயினும் அதாவது சின்ன வயசு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு வெளியே வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரே ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவும் 2 பேரும் நேருக்கு நேரா பார்த்துப்பாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்த உடனே பிடிச்சிரும். உடனே வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஆண்களை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பாப் சிங்கர் இருக்காருல்ல, அவங்க உங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, அவரை மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி அவங்க வேற சொல்லிடுறாங்க. உடனே இவருக்கா ஆன்ட்டிலேருந்து பியூட்டி வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அவனையே பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்பவே கோவமா வரும். எல்லாருக்கும் அது பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஏதோ ஒரு ஸ்பூன் விழுவும். ஹீரோவும் எடுக்க போறாரு, ஹீரோயின் எடுக்க போறாரு. 2 பேரும் டச்சிங் ஆகுது. அப்படியே 2 பேரும் எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. சும்மா இல்லாமல் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்பாரு, உங்களுக்கு வந்து அந்த சிங்கரை பிடிக்குமான்னு சொல்லி கேட்கும்போது, பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. இது வந்து ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே ஹீரோயின் பிடிக்கும்னு சொன்னது கூட அவருக்கு இப்போ கோவமா தான் வந்துட்டு இருக்கு. இது புரியாமல் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு, ஒருவேளை அந்த சிங்கர் வந்துட்டு உங்களை வந்துட்டு இப்படி டேட் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே இதெல்லாம் ரொம்ப முக்கியமாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து அவங்க பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி கேட்குறாரு. சும்மா ஃபன்னுக்காக தானடானோன்னு இதெல்லாம் உனக்கு ஃபன்னாக தெரியுதான்னு சொல்லிட்டு இவரை திட்டி விட்டுட்டு, உங்களுக்கு இதெல்லாம் ஃபன்னான்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு இது ஃபன்னாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இவருக்கா செம்ம கோவம் வந்துடும். சரி ஆன்சரை சொல்லுங்கள், அவர் வந்து இப்போ உங்களை கூப்பிட்டாருன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற விடாமல் கேட்பாரா. ஹீரோயின் பதில் சொல்கிறதுக்குள்ளே ஹீரோ வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருவார். சாப்பாடு ஆர்டர் பண்ணி இந்த ஆட்டத்தை கலைச்சி விடுற வேலையில் தான் அவர் கவனமாக இருப்பார். சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. எல்லாரும் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவும் ஹீரோயினும் பென் சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து கேட்பாரு, அவன் வந்து என் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டான்ல, அந்த சிங்கர் வந்துட்டு உங்களை கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க, அதுக்கு நீங்கள் ரிப்ளைவே பண்ணலையேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. பர்சனலாக கேட்குறாராம். உடனே ஹீரோயின் வந்து டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கான பதில் தான் நேற்றே நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னா, நேற்று அவங்க இவரை கிஸ் பண்ண போயிருப்பாங்கல்ல, அதுதான் அப்போ உன்னை தானே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக அவங்க சொல்கிறத கேட்டுட்டு புரிஞ்சுக்கிறாரு. இந்த டியூப்லைட் புரிஞ்சுக்கிட்ட உடனே அவருக்கு சந்தோஷமாக தாங்க முடியல. அதோட பார்த்தோன்னா இப்போ வீடும் வந்துடுது. அவங்கவுங்க வீட்டில் போயிட்டு அவங்கவுங்க செட் ஆகுறாங்க. கிரைம் நடந்த ஸ்பாட்டில் தான் வந்துட்டு அவங்களோட இதுவும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பாரு. ஆனால் இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. ஹீரோ வந்துட்டு கன்ஃபார்மாக அங்கே தான் இருக்குன்னு இது வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாரு. நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது கூட அவரோட ஹெட் வந்து அவர் சத்தம் தான் போட்டிருப்பாரு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இது மிதந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசவும் அங்கே வந்து ஹீரோவும் வந்துருவாரு, அவரோட ஹெட்டும் வந்துருவார். அப்போ வந்து அவரே சொல்வார், நீ சொன்னதை நான் நம்பலை, இப்போ தான் உண்மையாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, நீருக்கு அடியில் வந்துட்டு ஏதோ ஒரு செடி ஏதோ ஒரு கொடி இருக்கும்ல, அந்த மாதிரி எதுலேயும் மாட்டிகிட்டு இருந்திருக்கு, இப்போ தான் அது வெளியே வந்திருக்கு அப்படின்னு
அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டிகிராஃப்டாக ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாருல ஆஃபீஸில், ஹீரோட ஆஃபீஸில். அவர் தான் வந்து இறந்து போயிருக்காரு. அவர் பொண்ணுக்கு தகவல் தெரிஞ்சவொடனே அவங்க வேற அப்பாவை காணோம்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தாங்களா. இந்த நியூஸ் தெரிஞ்சவங்க ரொம்பவே நின்று கதறி கதறி அலறாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன சின்ன வயசாக ஹீரோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரரோட ஒய்ஃப் இறந்து போனதை அவங்க அம்மா நினச்சிட்டு அவரை தவறி நினச்சிட்டு அழுதுருப்பார்ல, அதுதான் இப்போ அவர் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஹெட் இருக்காருல அவர் வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு, அதாவது ஹீரோ ஒன் சைடாக ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கோம்ல, அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக திட்டுறாரு. உன் பேச்சை கேட்டுட்டு இவ்வளோ நாளாக நான் ஹீரோவை சத்தம் போட்டுட்டு இருந்தேன், உன்கிட்ட தான் பொறுப்பாக இந்த கேஸை வந்து ஒப்படைச்சேன், ஆனால் நீ என்னத்தை இது வரைக்கும் கண்டுபிடிச்சி கழிச்சா ஒன்றுமே இல்லை. ஆனால் அவரை நான் திட்டிகிட்டே இருந்தேன், ஆனால் இன்னைக்கு அவன் தான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கப்புறமா அது ஏதாவது உருப்படியாக வேலை செய்கிற வேலையை பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரா. இதனால இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹீரோ மேலே கோவம் வருது. ஏன்னா அவர் வந்துட்டு லவ்வையும் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ இந்த கேஸ் வந்து அவங்க கிட்ட வந்து இப்படி போகிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே ஹீரோ மேலே கோவம் வரும். வந்துட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போ கூட வேலை பார்க்குறாங்களா அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு அந்த பொண்ணு வந்து பாவம் தானே, அது ரொம்ப கஷ்டப்படுது, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பண உதவி செய்வோமான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ அந்த பணக்கார ஒருத்தர் இருக்காருல்ல, வில்லன் மாதிரி அமைதியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஃபியூச்சரில் உடம்பு எதுவும் சரியில்லாமல் போச்சுன்னா என்னோட ஹாஸ்பிட்டலில் நான் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக கொடுப்பேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோனுக்கு இவர் பேச்சே டவுட்டாக தான் இருக்குது. எல்லாருமே அவருக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு பயப்படும் போது அவருக்கு ஆனா போனானா என்ன எங்கே இருந்தாலும் வந்துருவார் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. இப்போவும் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறத பார்க்கும்போது இவங்களுக்கு டவுட்டாக இருக்கா. அவரை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டு பின்னாடியே வருவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் ஏறி போவார். அந்த கார் பார்த்தீங்கன்னா ஹீரோ தேடிட்டு இருந்தார்ல அதே கார் தான், நம்பர் கூட அதே மாதிரி தான் இருக்கும். உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடும். வேகமாக போய் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோ அந்த நேரம் இருக்க மாட்டார். அவர் என்ன சொல்வார்னா, இந்த விஷயம் ஆல்ரெடி ஹீரோக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறம் ஏன் இன்னும் அவர் மேலே டவுட் பட்டு அரெஸ்ட் பண்ணாமல் எதுவும் இல்லாமல் இருக்கீங்கன்னு கேட்டால், சரியான ஆதாரம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுவார். மேலே வந்துட்டு இப்போ இவர் தான் அதுக்கு காரணம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரால் ஒன்றும் புரியல. இப்போ இவருக்கு வந்து அட்டாப்சி ரிப்போர்ட்டில் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த மயக்க மருந்து மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் தூக்கி போட்டிருக்காங்க. அவருக்கு உயிர் இருக்கும் போதே தண்ணியில் தூக்கி போட்டிருக்காங்க. அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு நுரையீரலில் தண்ணி வந்து தேங்கி நின்றுட்டு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரால் நீந்த முடியாத அளவுக்கு அவரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே ரிப்போர்ட்டில் வந்துடும். வந்து சந்தேகம் என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இறந்து போகிற எல்லாருக்குமே வந்து அந்த மயக்க மருந்து தான். அந்த மயக்க மருந்தை வச்சு பல வேலைகள் வர பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்கேருந்து இந்த மருந்து வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்துட்டு இந்த வயசானவர் இருக்காருல்ல, இப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்தார்ல ஹீரோ ஆஃபீஸில், அந்த பணக்காரர் அவர் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப், அதாவது என்ன சொல்கிறது, ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ஷாப் எல்லாம் தனியாக வச்சிருக்காரா. அவரோட மெடிக்கல் ஷாப்லேயே போய் நம்ம சர்ச் பண்ணணும், அதுக்கு சர்ச் வாரண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணுவார். சிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோக்கு வந்து டவுட் வந்துருது. அவர் இப்போ அவரோட சீஃப் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி வந்துட்டு அவர் அந்த வயசான பணக்காரர் இருக்காருல்ல அவரோட ஹாஸ்பிட்டலில் போய் நான் போய் சர்ச் பண்ணணும், எனக்கு வாரண்ட் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதாரம் இல்லாமல் அவர் மேலே சந்தேகப்படுறது, அவர் மேலே சர்ச் வாரண்ட் கொடுக்குறது எல்லாம் வந்துட்டு கேஸாக போயிடும். அதாவது வந்துட்டு நஷ்டஈடுலாம் வந்து மான நஷ்டஈடுலாம் கேட்பாங்களா அந்த மாதிரி போயிடும். ஸோ ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோக்கு இப்போ ஒன்றுமே புரியல. அது இருந்தால் ஏன் நான் இப்படி இருக்கேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார். அதோடு இப்போ அவர் என்ன பிளான் பண்ணுவாருன்னா, இப்படிலாம் நடந்தால் வேலை நடக்காது, ஸோ அவருக்கும் தெரியாமல் இவருக்கும் தெரியாமல் நம்ம ரகசியமாக தான் போகணும், அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லவும் ஹீரோயினும் நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டு எப்படி என்ன இதுன்றதை சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி அட்மிட் பண்ண போவாங்க. பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு பக்கமாக அந்த மருந்தெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த ரூமுக்கு ஹீரோ போய் தேடணும். இன்னொரு அந்த ஹாஸ்பிட்டலே பேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும், அங்கே அதிகமாக யாரும் புழங்க மாட்டாங்களா, ஸோ அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு போகணும். ஹீரோ நான் எங்கே போகிறதுன்னு கேட்கும்போது, நீ அந்த உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்களா அங்கேருந்து எந்திரிச்சு அந்த பணக்காரரோட ரூம் இருக்கும்ல, ஸ்பெஷலாக ஒரு ரூம் இருக்குல்ல அந்த ரூமுக்குள்ளே நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு இடமா பிரிஞ்சு போய் தேடினா தான் உண்டு அந்த மருந்து இருக்கா என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போது ஹீரோயினும் இப்போ ட்ரீட்மெண்ட்லேருந்து நைஸாக நழுவி அவர் ரூமுக்கு பக்கத்தில் போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே வேலை பார்க்குற ஒரு லேடி வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த வயசான ஆள் இருக்காருல்ல அவர் தான் இப்போ அந்த ஆஃபீஸில் இருந்தாலும் டக்குன்னு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஹீரோயினோட சித்தி இருப்பாங்கல்ல அவங்க பேரை சொல்லி அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல. அவள் எப்படி இப்போ திடீர்னு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இங்கே கிளம்பி வந்துடுறாரு. வந்த உடனே எங்கே அவள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும் போது அந்த ரூமில் தான் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க அங்கே அப்படின்னு சொல்லவும் இங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. இது ஹீரோயினுக்கு தன்னை தான் தேடுறாங்க அப்படின்றது இப்போ தெரியல. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமாக அடுத்த ரூமுக்கு, அதாவது அவரோட ரூமுக்கே வந்துருவாங்க. அங்கே வந்தவரும் வந்து கேட்பார், இங்கே யாராவது அந்த லேடி வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் போய் அவங்க வந்த வேலையை கபோர்டை திறந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஃபைல் எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது அதில் எதுவுமே இருக்காது. அதை மூடும் போது பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தை வந்து இவர் கேட்டுருவார். உடனே அந்த ரூமுக்கு வேகமாக வரதை ஹீரோயினும் பார்த்துருவாங்க. டக்குன்னு இன்னொரு ரூமுக்குள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 கபோர்ட் இருக்கும், அதில் ஒரு கபோர்டில் போய் ஹீரோயின் போய் ஒளிஞ்சுப்பாங்க. கபோர்டை திறந்து பார்த்துட்டாரு. அதில் அவங்க இல்லை இன்னொரு கபோர்டை திறக்கலான்னு கையை வைக்கிறாரு. அப்போ தான் ஒரு நர்ஸ் வராங்க. வந்துட்டு இப்போ வந்திருக்காங்கல்ல அந்த லேடி, ஏதாவது ஹீரோனோட சித்தி, அவங்களோட ரிப்போர்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு ரிப்போர்ட்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக இந்த வேலையை விட்டுட்டு அவர் ஒரு பர்சனலாக ஒரு ட்ராயர் வச்சிருக்காரு, அதில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஹீரோனோட சித்தி இருக்காங்கல்ல
அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு ஓ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் குரூப் வந்திருக்கு. இதில் ஹீரோயினுக்கு இப்போ டெஸ்ட் எடுக்கும்போது ஏ பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அது எப்படி அது? அப்போ அது நிஜமா இது நிஜமா? இப்போ இவ யாரு அப்படின்ற மாதிரி இப்போ இவருக்கு சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருது. பக்கம் வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இந்த மருந்து ரூம்லாம் அந்த பேஸ்மெண்ட்டில் போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார்ல ஹீரோ. ஸோ அந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருப்பாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரூம்லாம் வந்து ஒரு ஐடி கார்டு போட்டால் தானே ஓப்பன் ஆகும். ஸோ அவரால் எப்படி போகிறதுன்னு தெரியல. அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஒரு நர்ஸ் வராங்க. அவங்க ஐடி கார்டை காட்டினோட அது ஓப்பன் ஆகிடுது. அவங்க பாட்டுக்கு இப்போ உள்ளே போகும்போது இவர் காலை கதவு கிட்ட கொடுத்தோன்னே அது ஓப்பன்லேயே இருக்கா. டக்குன்னு உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து இருக்கான்னு தேடும் போது ஏகப்பட்டது இருக்குது. உடனே டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கலான்னு எடுக்கும் போது அந்த ஃப்ளாஷ் லைட் வருது பார்த்தீங்களா, அதை அந்த நர்ஸு கவனிச்சிடுறாங்க. என்ன ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்களா. இவர் வேகமாக போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாரு. அதோட அவங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. யாரும் இல்லைன்றானோ அவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு வேக வேகமாக போயிடுறாங்க. அவர் கதவுல வந்து காலை விட்டு நிப்பாட்டினாரு. அதில் காலில் வேற அவருக்கு ஒரு காயம் வேற ஏற்பட்டது. வந்த வேலை முடிச்சுட்டு நர்ஸ் வெளியே போயிட்டாங்க. இப்போ இவர் வெளியே போகிறதுக்குள்ள அவருக்கு வேகமாக நடக்க முடியல. ஸோ அவர் உள்ளேயே மாட்டிக்கிறாரு. இந்த விஷயத்த ஹீரோயின் வந்து கவனிச்சிடுறாங்க. அவர் உள்ளே மாட்டிக்கிட்டாருன்னு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேற இல்லாமல் ஒரு நர்ஸ் பின்னாடியே போகிறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு போகிற மாதிரி போயிட்டு அங்கே வந்து அவங்களோட ஐடி கார்டை அப்படியே ஆட்டையை போட்டு வந்துட்டு அதை வச்சு இப்போ ஹீரோ அதை காப்பாற்றி ஹீரோட ஃப்ரெண்டை வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ 3 பேருமே கிளம்பிடுவாங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பி காரில் வந்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, நம்ம நினச்சது போலவே அங்கே அந்த மாதிரி இருக்குது, நான் சில ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு அவர் சொல்வார். இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்வார்னா, ஆமாம் நானும் அந்த மாதிரி பார்த்தேன், சாம்பிளுக்கு ஒன்று நான் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு இவர் சொல்வார். இப்போ ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா, எனக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் கிடைக்கல, ஆனால் நான் அவரோட அந்த ஷேவிங் பண்ணுற ரேஸ் இருக்கும்ல, அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதில் அவரோட கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இவனும் அந்த மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறானா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும். ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல நல்ல வேலை தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பாராட்டிட்டு இருப்பாரு. இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க மறைஞ்சு நிற்கும் போது அந்த ஆள் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அப்பா உள்ள அந்த ஹீரோயின் பேர் வச்சிருக்காங்க சித்தி, அவங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏன் வேற வேற இருக்குது, அவளும் இவ்வளோ ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அந்த மாதிரி சித்தியை பற்றி அவன் எதுக்கு பேசினா, அவங்களோட ரிப்போர்ட் அவங்ககிட்ட எப்படி இருக்குது, அப்போ அவங்களுக்கு என்ன ஆகியிருக்கும் ஏதாகிருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு பல சந்தேகங்கள் இருந்தாலும் இப்போதைக்கு அதை வெளியே சொல்ல முடியாதனால அமைதியாகவே வருவாங்க. இப்போ மறுநாள் ஆகுது. ஆஃபீஸ்க்கு வரும்போது ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா காலில் கட்டு போட்டே வந்துட்டு இருக்காரு. வரும்போது இப்போ அவங்க 2 பேரும் திரும்ப தான் பேசிக்கிறாங்க. அவனுக்கு இருக்க பணத்துக்கு அவன் ரொம்ப வசதியானவன், எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குறான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. இப்போ ஆஃபீஸில் எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த பணக்காரர் இருக்கார்ல, அவர் மட்டும் வேலைக்கு வரல அப்படின்றது தெரிய வரும்போது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், சீக்கிரமாக அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, இன்னைக்கு இங்கே லீவ் போட்டார் ஆஃபீஸ்க்கு வராமல். அவர் ஹாஸ்பிட்டலில் உள்ள ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் அவர் பார்க்கும்போது அவர் ஷேவிங் பண்ணுற அந்த இதை வந்துட்டு ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல, அதை மிஸ் ஆகிறத கவனிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராவில் வந்துட்டு அந்த ஹீரோயின் அங்கே வந்துட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் பதிவாயிருக்கும். இந்த கதையை நான் சீக்கிரமாகவே முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருப்பாரு. எப்போவுமே சேடாகவே இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்டு வேறு பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ போய் கிஸ் பண்ண போனதுக்கு அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்றதுக்காக உன் மேலே வந்து அவன் வந்து கோவத்தில் நஷ்ட ஈடு எதுவும் போட்டானா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது சும்மா ஆயிடுடி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட அதே டென்ஷனோட வேலை வேறு பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ இந்த சிங்கர் இருக்கார்ல என்ன பண்ணுவார், 2 கோல்டு காஃபி வாங்கிட்டு வந்து ஹீரோயினுக்கு 2 கண்ணத்தில் 2 காஃபி, அதாவது அவர் ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப சைல்டிஷாக விளையாடிட்டு இருக்காராம் இவங்ககிட்ட. விளையாடும் போது இவங்க உடனே பயந்துருவாங்க. என்னடா பண்ணுறேன்னு கேட்கும்போது சும்மா தூங்குற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் எழுப்பி விட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பார். அப்போ தான் வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னத்தை தேடுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. என்னோட பூனையை காணும் அப்படின்னு சொல்லும் போது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இந்நேரம் உங்களுக்கு கண்டுபிடிச்சே கொடுத்துருப்பேன் அப்படின்னு ஒன்று எப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஃபாலோவர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஏன்னா இவர் ஒரு சிங்கர் தானே, ஸோ ஃபாலோவர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அந்த பூனை எப்படி இதை மட்டும் போஸ்ட்டை மட்டும் எனக்கு அனுப்புங்க, நான் இப்போ வந்து போஸ்ட் போடுறேன், எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கும். இவரும் அதே மாதிரி போஸ்ட்டை போட்டுருவார். அவ்வளோதான், அவ்வளோ பேர் பார்ப்பாங்க, ஏன்னா இவருக்கு அவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்கிட்ட தான் அந்த பூனை இருக்குது, என்கிட்ட தான் அந்த பூனை இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. இதில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட அடையாளம் உள்ள பூனையை மட்டும் அப்படியே ஒதுக்குவாங்க. யார் யார்கிட்ட இருக்கோ அந்த லிஸ்ட்டை மட்டும் தனியாக எடுப்பாங்க. ஒவ்வொருத்தரையாக போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் கிளம்பி போய் பார்க்குறாங்க. சில இடத்துக்கு வந்து அந்த சிங்கரும் கூட வரேன்னு சொல்லிட்டு வராரு. அப்படி தான் ஹீரோயின் வந்து தனியாக போகிற இடத்துக்கு வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே பூனை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பொண்ணு தான் நின்றுட்டுருக்கு. பூனைலாம் என்கிட்ட கிடையாது, நான் அந்த சிங்கரோட ரொம்ப பெரிய ஃபேனு, அவ பார்க்கணும், அதனால தான் அப்படி போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. இந்த மாதிரிலாம் இனிமேல் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பும் போது சரி சரி இந்த அந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்கும், எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்தும் கிளம்பிடுவாங்க. வரும்போது இப்போ அடுத்த இடத்துக்கு இந்த சிங்கர் வந்து நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இப்போ 2 பேர் வந்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அந்த சின்ன ஹீரோயினாக இருப்பாங்க, சின்ன வயசு ஹீரோயினா அப்படி மாறிடுவாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப டிஸ்டர்பாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஏன் அப்படின்னா வந்துட்டு நாள் ஹீரோ வந்து கால் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. ஈவினிங் டைமில் ஹீரோயினுக்கு கால் பண்ணும்போது அவங்க எடுக்க மாட்டாங்க. உடனே ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, எடுத்து தான் பேச எத்தனை தடவை கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் போது இல்லை கால் பேசவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டா எனக்கு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ இங்கே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து என்ன வேலை பண்ணிடுவாங்கன்னா ஹீரோயினுக்கு தெரியாமையே இவங்க 2 பேரும் எப்படியாவது நம்ம தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. ஹீரோ வேற சோகமாக இருக்காரா, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, எப்படி அவள் இங்கே தானே வருவா, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி அவங்க சும்மா கூப்பிட்டு பேசுகிற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோ இப்போ கிளம்பி அவங்க
வீட்டுக்கு போயிருப்பாரா. அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இதோ இருங்க நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போட்டுட்டு எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு பசிக்குது சாப்பாடு தானே வேணும், நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டக்குன்னு இவங்க வந்து ஸ்பீக்கர்லேருந்து எடுத்துருவாங்க. எப்போ நம்ம ஒன்று பேச போனால் வேற ஒன்று பேசிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட சீக்கிரம் வீட்டுக்கு வாடினோன்னா நான் வரத்துக்கு லேட் ஆகும், நீ சாப்பிட்டு தூங்கு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு சாப்பாடு வேணும்னா நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்து கேட்பாங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒரு வேலை விஷயமா நான் வெளியே இருக்கேன், எங்கள் அம்மா கேட்டால் நான் உன் கூட தான் தங்கியிருக்கேன், உன் கூட தான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோனை வச்சுருவாங்க. பேசும்போதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த சிங்கர் இருக்காருல அவரோட வாய்ஸ் எல்லாம் கேட்டுரும். ஸோ அவுட் ஸ்பீக்கரில் இருக்கும்போது ஹீரோ கேட்டுருவாரு. இப்போ அவங்க ஃபோனை வேற வச்சிருவாங்களா. இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உங்கள் ஃப்ரெண்டு தான் இப்படி முன்ன பின்ன தெரியாமல் சும்மா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களோடலாம் கூட சேர்ந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நீங்கள் என்ன சொல்லணும், அப்படிலாம் போகாதீங்க, அன்டைமில் போகக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஆபத்து இருக்குல்ல, ஏன்னா அந்த கிரிமினலை வந்துட்டு இவங்க நேரில் பார்த்துருப்பாங்க, ஸோ அவனை கொண்டு கூட இவங்களுக்கு ஆபத்து வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, இவளுக்குலாம் ஆபத்து வராது, இவங்க இவ்வளோ நம்பி போகிறவனுக்கு தான் ஆபத்து வரும்ன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்து எப்படி இப்போ நம்ம கூப்பிட்டு சேர்த்து வைக்கலாம்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சு, என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேச தெரியாமல் என்ன பேசிடுவாங்கன்னா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஹீரோன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணான்னா பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்கள கிஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லவும், எது பக்கத்தில் யாராவது தான் கிஸ் பண்ணிடுவாடா, அப்போ அவளுக்கு இதான் பழக்கமான்ற மாதிரி இவருக்கு வேறு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. இதை பற்றி அதிகமாக கேட்டால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அஜிஜோ என்ன சொன்னேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க வேற ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து தூங்கலாம்னு நினைக்கும் போது அவரால் நிம்மதியாக தூங்கவே முடியல. ஆனால் இன்னொரு பக்கம் யோசிப்பார், ஹீரோயினுக்கே தெரியாமல் அவங்க ஃபோனை வந்து ட்ராக் பண்ணி அந்த ஜிபிஎஸ்லாம் போட்டு வச்சிருப்பார்ல, அதனால் இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போமான்னு நினைக்கும் போது, சீச்சி அப்போல்லாம் பண்ணக்கூடாது, என்னதான் இருந்தாலும் ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட போயிருக்கா, அப்போ நம்ம பார்த்தா இதெல்லாம் அசிங்கம், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். இருந்தாலும் மனசு கேட்காம அதை எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது, ஹீரோயினும் அந்த சிங்கர் 2 பேரும் காரில் வந்திருப்பாங்க. அந்த பூனையை தான் தேடி போயிருக்காங்க. ஆனால் வந்துட்டு வேற ஒரு லேடி கிட்ட ஹீரோயின் இறங்கி போய் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் நம்பருக்கு ஹீரோ கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிங்கர் தான் கால் அட்டன் பண்ணி பேசுவார். பேசும்போது ஹீரோயின் ஃபோனை நீ எடா எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா நாங்கள் 2 பேரும் பிஸியாக இருக்கோம், அவங்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு வேலையாக இருக்காங்க, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப பிஸி தான், நான் அவங்க வந்தால் நீங்கள் கால் பண்ணிங்கன்னு வேணால் சொல்கிறேன், நாளைக்கு மறுநாள் அந்த மாதிரி டைமில் வேணால் நீங்கள் அவங்கள்ட்ட பேசிங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஃபோனை வச்சிடறான். அவங்க வந்தால் சொல்கிறேன்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா வந்தவொடனே ஹீரோயின் வந்திருப்பாங்க. நான் அவர் ஹீரோ கால் பண்ண விஷயத்தை அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். ஹீரோயினும் அவங்க ஃபோனை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த பூனையை தேடுற விஷயத்துலேயே அவங்க சுற்றிட்டு இருக்கிறதுனால கவனிக்க மாட்டாங்க. ஹீரோ வந்து அவள் ஃபோன் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. ஃபோனே வராதா. இப்போ அவருக்கு என்னெல்லாம் தோணுன்னா, ஒரு தடவை இவங்க வந்துட்டு அந்த ஏஜ் மாறப்போகுது அப்படின்னும் போது இந்த சிங்கர் மேலே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து அந்த டைமில் அதை பார்த்துருப்பாரா, ஒரு வேளை அன்னைக்கு கூட அவன் மேலே சாஞ்சிட்டு இருந்தா, இன்றைக்கி அவன் கூட சுற்றிட்டு இருக்கா, ஒரு வேளை அவளுக்கு அவனை பிடிச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் இவராக ஒரு கோட்டையை கட்ட ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கேஸை பற்றி விசாரிக்கணும்ல. அப்போ அந்த மருந்தெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல போயிட்டு டிஸ்போஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் யாருக்கு தெரியும், எது எப்படி ப்ராப்ளம் வரப்போகுது, அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணணும் ப்ரீ பிளானாக பண்ணுறாங்க. ஒரு சப்பி பொண்ணை வந்துட்டு கேம் விளையாடுற பொண்ணு இருக்கும்ல, ஒரு சப்பி பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு வந்து கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஆன்லைன்லேயே கேம் விளையாடுறது, யார் நல்லா பேசினாலும் அவங்கள்ட்ட நல்லாவே பேசிக்கும். அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கேமை நல்லா விளையாடுறாங்க, யார் என்னெல்லாம் தேவையில்லை, நல்லா பேசுகிறவங்க வந்துட்டு இது கேம் ஜெயிச்சோடனே எனக்கு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி வச்சுக்கும். ஸோ அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து எனக்கு இதுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டோன்னே சிக்கன் தான் பிடிக்கும்னு சொன்னோன்னே எனக்கு நிறையா வாங்கி தரேன்னு சொன்னால் அவங்க எங்கே கூப்பிட்டாலும் இந்த பொண்ணு போய் பார்க்கும், அவங்கள்ட்ட பேசும். அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லவருக்கு கால் பண்ணி சொல்லி சண்டை போட வச்சிடும். இதுதான் அந்த சப்பி பொண்ணுக்கான வேலையாகவே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஹீரோ வந்து அதை தான் யோசிப்பார், அப்படி தான் இப்படி பிரச்சனை ஒன்று நடந்திருக்கும். அதனால அந்த சப்பி பொண்ணோட லவர் இருக்காருல்ல, அந்த லவருக்கு வந்து கண்டிப்பாக அவன் வந்து இந்த மாதிரி இந்த மருந்து இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறான், டெலிவரி பண்ணுறவனாக தான் இருந்திருப்பான். இப்போ அவனை வந்துட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டு அவன் ஆல்ரெடி நம்ம பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கோம், அவனை பற்றி இப்போ நம்ம அவன்கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்டால் நம்மளுக்கு சில டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இப்போ ஹீரோ வந்து அந்த ஆளை பார்த்துறாரு. பார்த்துட்டு இப்போ என்ன கேட்பாருன்னா, அந்த விஷயத்தை பற்றி எனக்கு சொல்லு, உன் மேலே நிறைய தப்பு இருக்குன்றது எனக்கு தெரியும், நீ ஏன் உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னோட தண்டனை காலத்தையாவது என்னால் கம்மி பண்ண முடியும் அப்படின்னா அவனும் இப்போ புரிஞ்சுக்கிறான். இப்போ எந்த இடத்துக்கு சொல்கிறான்னா, ஆரம்பத்தில் ஹீரோயின் வந்துட்டு இங்கே வேலைக்கு சேரும் போது ஹீரோ வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்கள வந்துட்டு மவுண்டைன் மேலே போய் அந்த அந்த சம்மனை கொடுத்துட்டு வாங்க, ஏன்னா வயசானவங்கள தனக்கு அசிஸ்டண்ட்டாக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கோவமாக இருந்திருக்கும். ஸோ அவங்கள வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்டைனுக்கு மேலே போயிட்டு இந்த சம்மனை போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க, அது மட்டும் இல்லாமல் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஹீரோயினை பயங்கரமாக வேலை வாங்கியிருப்பாரு. அந்த அட்ரஸை தான் வந்துட்டு இப்போ இவன் வந்து கொடுக்குறான் அப்படின்றது தெரிய வருது. உடனே ஹீரோ வந்து அது விளையாட்டுத்தனமாக தான், அதாவது ஆல்ரெடி அவரும் அப்போ தான் அங்கே புதுசாக வேலைக்கு வந்திருப்பார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, அந்த இதில் வந்துட்டு பார்க்கும்போது இந்த அட்ரஸை வந்து திரும்ப இவனும் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க நேரடியாக வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடம் மவுண்டனுக்கு மேலே இருக்குது. காரில் தான் வந்துட்டு இருக்கும் போதே பார்த்தோன்னா, அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்வார்னா, நம்ம விளையாட்டுத்தனமாக அன்றைக்கி பண்ணதுனால ஹீரோயின் வந்து வேகமாக அங்கே மேலே ஏறி போயிட்டாங்கல்ல, ஸோ ஆல்ரெடி அவங்க போயிருக்காங்க, இப்போ அவங்கள கூப்பிட்டா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லவும் ஹீரோவும் கால் பண்ணி கூப்பிடுறாரு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாகவே வராங்க. எப்படி நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதோ இப்படி தான் அப்படின்ற மாதிரி அவங்க மட்டுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டாக காலில் அடிபட்டிருக்கா, என்னால் ஏற முடியாதுன்னு அவர் ஒதுங்கிக்கிறாரு. ஹீரோ நான்
நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா தட்டு மாதிரி ஏறிக்கிட்டே இருக்காரு. ஹீரோயின் வெடுக்கு வெடுக்குன்னு ஏறிடுறாங்க. இந்த வயசுல எப்படி இவங்க பாட்டுக்கு ஏறிட்டே இருக்காங்கன்னு இவங்கெல்லாம் முழிச்சிட்டே இருக்காங்க. எந்த வயசா இருந்தாலும் ப்ராக்டிஸ் இருந்தால் எதுவுமே பண்ண முடியும்ல, அதுதான்றது அப்போ அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ மேலே ஏறிடுறாங்களா, ஏறின உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அப்படியே மூச்சு வாங்கி படுத்துறாரு. எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் வேணும், அப்போ தான் என்னால் அடுத்த வேலை பார்க்க முடியுன்ற மாதிரி அங்கேயே படுத்திருக்காரு. ஆனால் ஹீரோனுக்கு தான் சன்செட் ஆனால் விஷயம் வேறு மாதிரி இருக்குமே. ஸோ அதுக்குள்ளே போயாகணும்னு சொல்லிட்டு, இல்லை முடியாது சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. பேரும் தேடி போய் ஒரு ஆளை சந்திக்கிறாங்க. அந்த ஆள் அங்கே தான் இருக்காரு. அப்போ அவருக்கு கிட்ட வந்துட்டு இப்போ ஹீரோ கேட்பாங்க, இங்கே யாராவது புதுசாக நடமாட்டம் ஏதாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லாரியில் ஒரு சில பேர்லாம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சில பொருள் எல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, என்னன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லவும், அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மருந்தெல்லாம் அங்கே தான் வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க. இதை கண்டுபிடிச்சிடுறாங்களா. இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் எப்படி ஏறி வந்தனோ அதே மாதிரி இறங்கி நான் போய்ட்றேன், ஏன்னா எனக்கு லேட் ஆகுது, எனக்கு வேலை டைம் முடிஞ்சோன்னு நான் கிளம்பணுன்ற மாதிரி சொல்லிடுங்க. ஏன்னா சன்செட் ஆக போகுது, அதை சொல்லாமல் இதை சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, என்னால் முடியாது, நான் ஊரை சுற்றி வந்தால் கூட பரவாயில்ல, 4 நாள் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல, நான் ஊரை சுற்றியே வந்துக்கிறேன்ற மாதிரி அவர் அந்த மாதிரி வந்துடுவார். நடந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துடுறாரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த மருந்தெல்லாம் சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆல்ரெடி இதனால் ஒரு கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அதுவும் இதுவும் சேம் தானா, இதில் இருந்து தான் இதை மாடிஃபை பண்ணுறாங்களா, என்ன இது அப்படின்ற டீட்டெயில் வேணும்னு ஹீரோ கேட்குறாரு. இதெல்லாம் நான் அப்போவே அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு கண்ணில் படுற மாதிரி அந்த சிங்கர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோயினை பார்க்க போகிறாரு. அவங்களுக்காக நிறைய வாங்கிட்டு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறத பார்த்தோன்னே இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. உடனே உங்கள்கிட்ட தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. நீ என்ன புதுசாக வந்து நீ ரொம்ப ஒரு சிங்கராக இருக்கிறனால பாப்புலர் ஆகிட்ட, ஃபேமஸ் ஆகிட்ட, அதுக்குன்னு என்ன புதுசாக பேட்டிலாம் கொடுக்குற, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு என்னை விட 10 வயசு கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்லாம் பேட்டி கொடுக்குற, ஆனால் இப்போ நீ கரெக்ட் பண்ணிட்டு இருக்கியா, அந்த ஆன்ட்டிக்கு 20 வயசு கூட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்காரு. இவருக்கு அவர் பேச சிரிப்பாக வந்துட்டே இருக்கு. நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட ஃப்ரெண்டு ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாரு. அதாவது இவர் இங்கே மயக்கம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சொன்னவொடனே ஹீரோ வந்துட்டு கிளம்பி வந்துடுறாரு. வந்தவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன்றதுனால நான் கார் ஓட்ட முடியாது, ஸோ நான் அவனும் உங்கள் கூட வந்துடுறேன்னு ஹீரோவை கூட்டிகிட்டு வராரு. வர வழியில் வந்துட்டு அவர் ஹீரோவை தொல்லை பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கும் அந்த எங்கேஜ் ஹீரோன் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதுக்கு பதில் சொல்லாமே ஹீரோ பாட்டுக்கு அமைதியாக வந்துட்டே இருப்பார். வீட்டுக்கு வந்தாலும் அவருக்கு ஹீரோயின் சிந்தனையாகவே இருக்குது. அவன் நம்மளை தேர்ந்தெடுப்பாளா அவனை தேர்ந்தெடுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையிலே இருப்பார். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைப்பா தான் இருந்துகிட்டே இருக்கு. 2 பேருமே ஒருத்தர் மாற்றி நினச்சிட்டே இருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு, அதாவது அந்த சிங்கர் இருக்காருல, அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு, நேற்று அவர் கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ரொம்ப லேட்டாக சொல்கிறியாடா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாங்க. நேற்று கால் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஏன் ஒரு கால் கூட எனக்கு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. திரும்ப கால் பண்ணவே மாட்டாங்க. ஹீரோவும் கால் வராதான் 2 பேருமே மாற்றி எதிர்பார்த்துட்டே தான் இருப்பாங்க. இப்போ மறுநாளும் ஆகுது. ஆஃபீஸ் வந்திருக்கும் போது பார்த்தோம்னா இந்த டெஸ்ட்டுக்கு கொடுத்தாங்களா அந்த ரிப்போர்ட் வந்திருக்கும். இந்த 2 மருந்துமே கிட்டத்தட்ட ஒரே மருந்து தான் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கும். வேலை முடிச்சு ஹீரோயினும் கிளம்பிடுறாங்களா. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பார்க்கணும்னு தோணுது. ஸோ அவர் வந்துட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரும்போது இந்த ஹீரோயினுக்கு வந்து வயசு இப்போ சின்ன வயசாக மாறிடுது. இவங்களை பார்த்தோன்னே இப்போ என்ன வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவங்களும் வேலை முடிச்சு தானே வராங்க, டயர்டாக வந்துட்டு இருப்பாங்க. அப்படி என்னதான் வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படி, ஏன்னா சொல்ல மாட்டாங்கல்ல, இவங்க தான் இதே வேலை தானே பார்த்துட்டு இருக்காங்க, இவர் கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ஸ், ஏன்னா இந்த எங்கேஜ் ஹீரோயின் என்ன வேலை பார்க்குறாங்கன்றத ஹீரோ கிட்ட சொல்லாமே இருப்பாங்க. அதனால தான் அவர் வந்துட்டு ஆமாம் இந்த வயசில் இருக்கவங்களுக்கு வெளியே போகிறீங்கன்னா உங்களுக்கு சில வேலைகள்லாம் இருக்க தானே செய்யும், அதுவும் அந்த சிங்கரோட அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசுவார். உடனே இவங்களுக்கு சமக்கவும் வரும். உடனே வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் வெளியே போயிட்டு லேட்டாக வந்தேன்னா வேலை விஷயமா கூட இருக்கலாம்ல, எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு ஏதோ குற்றவாளியை கேள்வி வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்பீங்களா, அன்றைக்கி நான் உங்களை கெஸ் பண்ண வந்துட்டேன் அப்படின்றதுனால தானே இப்போல்லாம் என்னை பார்க்கும் போதெல்லாம் வித்தியாசமாகவே பார்க்குறீங்க, அந்த பார்வையே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இது ஒன்று ஹீரோக்கு ஒன்று ஞாபகம் வந்துடும். ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டு கூட அன்றைக்கி சொன்னாங்க, நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தா பக்கத்தில் யாராவது தான் கெஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு ஒன்று, அந்த நாய் அப்படியே சொன்னிச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்டை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வந்துட்டு நான் சொல்ல வர்றது என்னென்ன அப்படின்னு மாறி 2 பேரும் பேசுகிறாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு சின்ன தகராறு மாதிரி வருது. நான் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கல, தயவு செஞ்சு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினும் மேலே கிளம்பி வந்துடுறாங்க. ஏதாவது நம்ம ஃபீலிங்ஸை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறானா, முட்டா பையன் திட்டிகிட்டே இருக்காங்க. ஐயோ மழை வர மாதிரி இருந்துச்சே, கொடை எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லும்போது காரில் தானே வந்திருப்பான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஹீரோ கிளம்புனாலும் ஹீரோயின் பற்றி ஒரே சிந்தனையாக இருக்குது. அவங்களுக்கு எப்படியாவது புரிய வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் பார்த்தீங்கன்னா யூட்டனை போட்டுட்டு அவர் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்காரு. ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடை எப்படியாவது ஹீரோக்கு கொடுக்கணுமே யோசனையில் தானே இருந்தாங்க. இப்போ பெல் அடிக்கிற சத்தம் கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காரில் சத்தம் கேட்குது. ஹீரோ தான் வந்துட்டாரான்னு வேகமாக இவங்க ஓடி வந்து கொடையை எடுத்துக்கிட்டே வந்து கதவு திறக்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு இந்த சிங்கர் வந்து நின்றுட்டு இருக்காரு. நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், மலையில் நிற்கிறாரா, எடுத்துகிட்டு வந்த கொடையை இப்போ அவருக்கு பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அவர் எதுக்காக வந்திருப்பாருன்னா, ஹீரோயினை பற்றி தப்பாக ஒரு மொட்டை கடிதாசி ஒன்று வந்துட்டு இருக்குல்ல, இன்றைக்கும் அந்த மாதிரி வந்துருந்துச்சு, அந்த மாதிரி தகவலை சொல்ல தான் வந்திருப்பாரு. சரி ஓகே போ அப்படின்னு சொல்லும் போது, நான் உனக்கு சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது, இதுக்கப்புறம் நீங்கள் வேலையில் இருக்கிறது நல்லதில்லை, பேசாமல் அந்த வேலையை நீ ரிசைன் பண்ணுன்னு சொல்லுவார். நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வேறு என்ன பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. என்கிட்ட நீ வேலைக்கு வா, நான் உனக்கு வேலை கொடுக்குறேன், ஏன்னா என்கிட்ட
என்கிட்ட இல்லாத பணமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருப்பாரு. உடனே ஹீரோனுக்கு கோவம் வரும். உன்கிட்ட பணம் இருந்தால் அதை நீ வேற ஏதாவது வேலை பார்க்க வச்சுக்கோ, என்கிட்டலாம் அந்த மாதிரி பேசாதன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, இங்கே பாரு உனக்கு டென்ஷனாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, எனக்கும் அடிக்கடி டென்ஷன் ஆகும், அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக நான் நிறைய டேப்லெட் எடுத்துப்பேன், ஆனால் இப்போலாம் அதை நான் கம்மி பண்ணிட்டேன். ஏன் சொல்லு, ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களோட ஒரு பொண்ணோட நான் இப்போ கூட இருக்கேன், அவள் கூட இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கேன், ஸோ அந்த டேப்லெட் எனக்கு தேவைப்படுறதில்ல, நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்டைரக்டாக அவர் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக நின்றுட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறத அப்படியே ஹீரோ வேற எல்லாத்தையும் கேட்டுறாரு. ஹீரோ வேற நல்லா கேட்டுட்டாரா, கேட்டுட்டு அவங்க வந்து ஹீரோயின் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்கறது கூட அவருக்கு பொறுமை இல்லை. அங்கேருந்து அவர் பாட்டுக்கு கிளம்பலாம் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கார் நின்ன தடையும் அவருக்கு தெரியுது. ஏன்னா மழை பெஞ்சதுனால அந்த சகதியாக இருக்கும்ல, அந்த வீலாச்சும் தெரியுது, அதுக்கு கீழே நிறைய வந்து அந்த ஸ்மோக் பண்ணி போட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ ரொம்ப நேரமாக யாரோ இங்கே நின்றுட்டு ஹீரோனை வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து இது யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம் அனுப்பிட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவை காணும். என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்வார்னா, ஹீரோக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவராக இருக்குது, அதனால தான் அவனால் வர முடியலன்னு சொல்லவும் ஹீரோனுக்கு மனசே கேட்கல. ஹீரோ போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு எதோ யோசிச்சு எதையோ கையில் கிடச்சதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோயின் வரும்போதே அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. ஃபோட்டோஸ்லாம் வேற எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஆனால் இப்போ பார்க்குறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ஏஜ் மாறினதுக்கப்புறம் போய் ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அந்த ஏஜும் மாறினதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த டைமில் தான் அவங்க அம்மா வந்துட்டு சூப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது சளி ஜுரத்துக்குலாம் இந்த சூப் ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரிசி கஞ்சிலாம் வச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இப்போ இது கிடச்சா ஹீரோக்கு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அம்மாலாம் அசந்த நேரத்தில் கொஞ்சம் டிஃபனில் ஊற்றி எடுத்துக்கிட்டு ஹீரோ பார்க்க வேக வேகமாக வராங்க. ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வெளியே வந்து நிற்கும் போது ஹீரோயினை பார்த்துறாரு. அவங்க கையில் பார்சலோடு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, ஓ இவங்க 2 பேருக்குள்ள எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போய் ஹீரோவை பாருங்கள், நான் வாங்கிட்டு வந்ததே அவன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வராரு. இதை வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாங்க. அவர் இவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே டக்குன்னு மறைஞ்சிக்கிறாங்க. வெளியே வேக வேகமாக ஓடிட்டு திரும்ப முதல்ல இருந்து யதார்த்தமாக வர மாதிரி வந்துட்டு அவருக்கு ஹாய்லாம் சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. என்ன பண்ணுறாரு, அவங்க ஹாய் சொன்னோன்னே இவரும் பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களை கண்ணடிச்சிட்டு வர ஒரு மாதிரி போகிறாரா. இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. அவரும் கிளம்பிடுறாரு. இதோட இவங்க பாட்டுக்கு இப்போ ஹீரோயின் எங்கள் ரூமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த சாப்பாடுலாம் கொடுத்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை வேற பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா என் கூடவே இருப்பேன்னு சொன்னாங்க, அவங்க திரும்ப வரவே இல்லை, நீயாவது என் கூட இருன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு மனசே கேட்கல. உடனே அங்கேயே அப்படியே உட்காந்துடுறாங்க. திரும்ப மறுநாள் ஆகுது. ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த சிங்கர் இருக்காருல்ல, ஹீரோயினுக்கு கோல்டு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாரு. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, இந்த காதல் புறாங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவர் ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாருன்னா, அவர் நேற்று கேட்கும் போது ஹீரோ அந்த சிங்கர் வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார்ல, அதை பற்றி தான் வந்துட்டு இவர் பேசுகிறான்னு நினச்சிட்டு அவங்க 2 பேர் லவ் பண்ணுறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, இந்த கதை தான் ஊர் ஃபுல்லாக தெரியுமேன்ற மாதிரி அவர் அந்த ஓல்டு ஏஜ் ஹீரோயின் அவர் சுற்றி வராருல அதை பற்றி சொல்லிட்டு இருப்பாரு. ஒருவேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமோன்ற மாதிரிலாம் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சரி இப்போ விஷயத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இன்னும் அந்த ஓல்டு மேன் ஒருத்தர் வயசானவர் அதாவது பணக்காரர் இருக்காருல்ல, அவர் ஏன் திரும்பவும் இன்றைக்கும் வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. வந்துட்டு ஹீரோ வந்து டவுட் பட்டிருப்பார்ல, ஒரு பிளாக் கலர் காரில் வந்துட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே ஒருத்தவங்க வந்திருப்பாங்கல்ல, அவர் போயிட்டு அவர் ஒரு டிடெக்டிவாக இருப்பார். அவர் போயிட்டு இப்போ வந்துட்டு சில விஷயங்களை சேகரிச்சுட்டு இந்த தாத்தா இருக்கார்ல, பணக்கார தாத்தா, அவர்கிட்ட போய் சில விஷயங்கள் சொல்வார். என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினை ஃபாலோ பண்ண சொன்னதே இவர் தான் இருக்கும். அவர் போய் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி நான் ஹீரோயினை வந்து ஃபாலோ பண்ணேன், அவங்க இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு தெரியும்ல, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க தான் வேலை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன இது மாதிரி இடம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு போயிடுறாங்க, அங்கே போய் தங்குறாங்க. திரும்ப காலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை விட்டு வரமாட்றாங்க. அந்த சின்ன பொண்ணு தான் வந்து வெளியே வருது, அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்ன்றது தெரியல, அதுக்கப்புறம் இவங்கள நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ இவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, ஓ இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்களா, அவங்கள நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஒரு பக்கம் யோசிப்பார். இன்னும் இவருக்கு வந்து இவங்க 2 பேரும் ஒரே ஆள் தான் அப்படின்றது இவருக்கும் இன்னும் தெரியாதுல்ல. ஸோ அவர் ஒரு பக்கம் அப்படி நினச்சிட்டு இருப்பாரு. போயிட்டே இருக்கு. இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அங்கே ஹீரோ இருக்காரு, ஹீரோனோட ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க. ஹீரோனுக்கு இப்போ ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. வீடு அல்லோல கல்லோலப்பட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, இன்னைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஏற்றி விட்டுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதோட இப்போ விருந்தெல்லாம் வச்சு ஹீரோயினோட அம்மா நல்லாவே கவனிக்கிறாங்க. என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்களோட சித்தி இருக்காங்களா, ஹீரோனோட சித்தி, அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாளாக இருக்கும். ஸோ அதை வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இது பண்ணுவாங்க. அந்த டைமில் ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அவங்க தங்கச்சி பேரை சொன்னிடுவாங்க. சொன்ன உடனே ஹீரோக்கு ஒரு டவுட் வந்துடும். ஏன்னா இப்போ அந்த ஓல்ட் ஏஜ் ஹீரோயினோட பேர் வந்து சித்தி பேரை வச்சு தானே அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு சமாளிப்பாங்க. அப்படியே சமாளித்து விட்டுருவாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது ஹீரோனோட அம்மா வந்துட்டு வழக்கம் போல் அவருக்கு நிறைய சாப்பாடுலாம் கட்டி கொடுப்பாங்க. அப்போ ஹீரோ கிளம்பும் போது ஹீரோயின் கிட்ட பேசுவார். உன்னோட சித்தியும் காணா போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம், என் சித்தி ரொம்பவே நல்லவங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. பேசிட்டே இருக்கும்போது
ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லிருவாரு. என்னன்னா, இந்த மாதிரி உனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கல அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரியும்ல. அது பேச்சுவார்த்தையில உங்க அப்பா கேட்கும்போது நான் உண்மைய சொல்லிட்டேன். அத நினைச்சு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது, தெரியாம சொல்லிட்டேன்னு ஹீரோ சொல்லுவாரு. பரவால்ல என்னைக்கா இருந்தாலும் தெரிய தானே போது. இதுல உங்க மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இது அவங்களுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்ப ஹீரோ வந்துட்டு மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இவர் மேல அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்தார்ல ப்ரூஃப் எல்லாம் அந்த தாத்தா பணக்கார தாத்தா கிட்ட இருந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஸோ அதெல்லாம் வச்சு அவர் ஹாஸ்பிட்டல்ல இப்ப முறைப்படி போய் சர்ச் வாரண்டோட வாங்கிட்டு போவாராங்க. தேடிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி முன்னாடி இவங்கலாம் யாருக்கும் தெரியாம இங்க வந்திருக்கும்போது ஒரு அலமாரிலேருந்து அவர் ஒரு ஃபைல் எடுத்து பார்த்திருப்பாரு. அதுல ஹீரோயினோட சித்தியோட டீட்டெயில்ஸ்லாம் இருந்திருக்கும்ல. அத போய் தொறந்து பார்க்குறாங்க. ஹீரோயின் இப்ப அந்த ட்ராயர்ல வந்து எம்ப்டியா தான் இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாரி அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவங்களோட தேடுதல் வேட்டைய அவங்க தேடிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நம்ம ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற அந்த வயசான தாத்தா இருக்காருல்ல, அவரோட ஹாஸ்பிட்டல்ல போய் இன்னைக்கு செக் பண்ணி பார்க்குறாங்களாம் அப்படி இப்படின்னு பேசவும், அவர் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவரு. ஏன் இப்படிலாம் பண்றாங்கன்னு தெரியலன்னு பேசும்போது, அவருக்கு சப்போர்ட்டாவும் அங்க இருக்காங்க. இதே மாரி போயிட்டே இருக்கு. அப்ப அந்த ஹீரோயினுக்கு அப்பப்போ மொட்டை கடிதாசி வந்துட்டு இருக்குல்ல, இதை யார் பண்றாங்கன்னா, அங்க வேலை பார்க்குற ஒரு லேடி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் தெரிய வருது. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின ஒரு நர்ஸ் பார்க்க வராங்க. வந்துட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இங்க லாஸ்ட் டைம் வந்துட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு சரியில்லன்னு வந்தீங்களா, அப்ப செக் பண்ணி பார்க்கும்போது உங்க பிளட்ல வந்துட்டு ஏதோ ஒரு இது இருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் பயந்துட்டு எது டிசீஸா என்னது அப்படின்னு கேட்டுட்டே வராங்க. இங்க வாங்க உங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. அதோட ஹீரோயின் இங்க இருந்து அவங்க அப்படியே மெஸ் ஆகுறாங்க. அப்புறம் வந்துட்டு ஹீரோவோட என்ன சொல்றாருன்னா, ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அவர் இங்க வந்துட்டாரா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வாய்ப்பே இல்ல. அவர் இன்னும் உள்ள வரதுக்கான வாய்ப்பே இல்ல. கார் கூட இங்க தான் இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும். இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நம்ம முன்னாடியே வரோம்னு தெரிஞ்சுட்டு அவன் வந்து வீட்ல போய் பதுங்கி இருக்கான்னு என்னமோ தெரியல. ஸோ வீட்டுக்கும் போய் நம்ம சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவரோட ஹெட் கிட்ட போய் கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பொழுதன்னைக்கும் போய் அவங்க வீட்டை போய் சோதனை போடுறேன் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீ வாங்கிட்டு போனதுக்கு ஏதாவது கொண்டு வா, ப்ரூஃப் ஏதாவது கொண்டு வா, ஆதாரம் கொண்டு வா. சும்மா சும்மா அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு வசதியானவர், ஒரு நல்ல பேர்ல சமுதாயத்தில் இருக்கிறவர் அப்படிலாம் கலங்கப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சத்தம் போடுறாரு. வந்துட்டு இப்போ ஹீரோ மட்டும் இப்போ அதாவது ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோயின் 3 பேரும் தான் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஹீரோ இப்போ கூட அவங்க கூட ஹீரோயின் வரல அப்படின்றத அவர் கவனிக்கல. அவருக்குள்ள பதட்டத்தில் உடனே இதெல்லாம் வந்துட்டு அந்த சிங்கர் இருக்காருல்ல, அவர் கவனிச்சிருப்பாரு. அவர் போயிட்டு ஹீரோ கிட்ட வந்து இதை பற்றி நம்ம சொல்லணும். ஏன்னா வந்துட்டு இவங்க 2 பேர் வந்துட்டாங்க. அப்போ அவள் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு டவுட் வரும். ஏன் அப்படின்னா அவர் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருப்பார். அந்த கால் வந்து அவங்க பிக் பண்ணவே மாட்டாங்களா. ஸோ சந்தேகம் அதிகரிச்சு இப்போ ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்லிடுவாருன்னா, இந்த மாதிரி அந்த யங் ஏஜ் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள சொன்னாதான் இவருக்கு ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடும். எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் தான் அவங்களுக்கே தெரியாமல் ட்ராக் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி வச்சிருப்பார்ல. அதில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோயின் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு தெரிய வரும். இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. இப்போ ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தாங்கன்னா அவங்கள வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. வாயிலெல்லாம் வந்து டேப்பு போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கண்ணை இப்போ முழிச்சு பார்த்தா முன்னாடி அந்த வயசான தாத்தா, அந்த பணக்கார தாத்தா வேறு நின்றுட்டு இருக்காரு. இவரை பார்த்தோன்னா இவங்களுக்கு வேறு ஒரு மாதிரி இருக்கு. உடனே இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி அதாவது சித்தி, இவங்க சித்தியும் தெரியாதுல்ல, அந்த சித்தியோட பேரை சொல்லி அவளோட ஐடென்டிட்டியில் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அவளுக்கு என்ன ஆச்சு, உண்மையை சொல்லுன்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. நீ சொல்லாம உன்னை நான் விட மாட்டேன்ற மாதிரி இவர் வேற கேட்டுட்டு இருப்பாரு. இவர் என்ன சொல்வாருன்னா, என் ஒய்ஃபை வந்து இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு இறப்புக்கு காரணமானவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்ப்பாரு. அதில் இவங்களோட ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் காணா போயிருப்பாங்கன்னு சொல்லி தானே இவருக்கு தெரிய வரும், இந்த தாத்தாக்கு, பணக்கார தாத்தாக்கு. ஸோ காணா போனவொடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக வசதியானவங்க வந்துட்டு இந்த மாதிரி காணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்கும். ஸோ அதுக்காகவோ இல்லை அடிக்கடி அவங்கள்ட்ட நல்லபடியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரியோ அவங்க பணத்துக்காக நிறைய பேர் இந்த மாதிரி ஆசைப்படலாம். ஸோ பேங்க்கில் போய் டீட்டெயில் விசாரிங்க. அவங்க அக்கௌண்ட்லேருந்து அதாவது அவங்க விருப்பப்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கா இல்லை யாரும் வந்து கேட்டு வாங்கியிருக்காங்களா என்ன ஏதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த தாத்தா இருக்கால, பணக்கார தாத்தா, அவர் வந்துட்டு பேங்க்குக்கு வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோனோட சித்தி இருக்காங்களா, அவங்க பேங்க் ஸ்டாஃபாக வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு இந்த அக்கௌண்ட் வந்து என் ஒய்ஃபோடது, அவங்க வந்து எதுவும் பணம் எப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்திருப்பாரு, என் ஒய்ஃப் வந்து இப்போ காணா போயிட்டாங்க, எதுவும் தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்களா. அதோடு வந்துட்டு இவங்க திரும்ப திரும்ப அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. அதாவது ஹீரோனோட சித்தி வந்து இவர் இருக்கால வயசான தாத்தா, அவருக்கு வந்து கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துருக்கவே மாட்டார். ஏன்னா இவர் ஒரு டாக்டராக தானே இருக்காரு. அவர் வந்து அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் அவர் வேலையாக இருக்கும்போதுனால அவங்களோட கால் அட்டன் பண்ணியிருக்க முடியாது. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில், அதாவது ஒரு ஹோட்டலில் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இவங்க இறந்து போகிற அன்னைக்கு காலையில் தான் வந்துட்டு இவங்க 3 தடவை கால் பண்ணியிருப்பாங்க. ஹீரோனோட சித்தி கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ தன்னோட ஒய்ஃபை பற்றி அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவரும் நினச்சிருப்பாரு. திரும்ப இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த நம்பருக்கே கால் பண்ணுவார். கால் பண்ணும்போது ஹீரோனோட சித்தியும் வந்து காணும், அவங்களையும் இப்போ எல்லாம் ரொம்ப நேரமாக காணும், அவங்களையும் தேடிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ இவருக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இந்த பணக்கார தாத்தாவுக்கு என் ஒய்ஃப் இறந்து போயிருக்கா, அதை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக தான் அவர் கால் பண்ணியிருக்கா, இப்போ அவளையும் காணும் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்றது தெரியல, என் ஒய்ஃபோட இறப்புக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது,
இவலாம் எல்லாம் பண்ணிட்டு அந்த காஸ்ட்லியான திங்ஸ்லாம் இவங்க ஒய்ஃப் இறந்து போகும்போது காணா போயிருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு இவ போயிட்டாளா? இல்ல யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா? அப்படின்றதே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நெனச்சிருப்பாரு. விதமா அவங்கள வந்து தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நெனச்சிட்டே இருப்பாரு. ஏன்னா ஒய்ஃப பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதோட தான் வந்துட்டு இப்ப ஆரம்பத்துல வந்துட்டு ஹீரோ நீங்க வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு ஆள வச்சு அவங்க முகத்துல வந்துட்டு ஏதோ அடிக்க நெனச்சிருப்பார்ல. எதுக்காகன்னா, இப்ப அந்த அதாவது ஹீரோயின் சித்தி இருக்காங்கல்ல, அவங்களோட கெட்டப்ல இருக்கிறது இப்ப ஹீரோயின் தான். அப்ப அவங்கள வந்து புடிச்சிட்டு வந்து ஏதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லனா தானே ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் குடுக்குற மாரி அவங்கள்ட்ட இந்த விஷயத்த கேட்கலாம். அப்படின்றதுக்காக தான் இவங்க அதே மாரி தோற்றத்துல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அடிக்கிறதுக்காக தான் அவர் ஆரம்பத்துல வந்திருப்பாரு. அதுதான் இப்ப விஷயமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் வந்து இப்ப விஷயம் புரியாம வெளிய சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டினதுனால தான் அவரையும் முடிச்சு கட்ட சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் சொல்லிட்டு என் ஒய்ஃப பத்தி விஷயங்கள் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என் ஒய்ஃப் இறந்து போனதுக்கு காரணமானவங்களோட உருவத்துல நீ இருக்க. எனக்கு உண்மைய சொல்லிடு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அவங்கள திட்டிட்டு இருப்பாரு. இவர் வந்து ஹீரோயின பயங்கரமா மிரட்டுவாரு. இப்ப நான் இந்த இன்ஜெக்ஷன மட்டும் உனக்கு போட்டேன்னு வச்சுக்கயே, நீயே எல்லாத்தையும் உளர ஆரம்பிச்சிருவ. கொஞ்சம் கொஞ்சமா நீ இறந்தும் போயிடுவேன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு பதறாங்க. அந்த மாரி மட்டும் எதுவும் பண்ணிடாத. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. சன்செட் ஆகப்போது. உனக்கே எல்லாம் புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அவர் கேட்கவே மாட்டாரு. அதோட பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவும் கரெக்ட்டா இந்த இடத்துக்கு வந்திருப்பாரா? வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா இடமும் தேடி இருப்பார். இந்த பேஸ்மெண்ட்ல மட்டும் கொஞ்சம் யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத மாரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தேகமா இருக்கும். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வருவாரு. அங்க தான் ஹீரோயின கட்டி போட்டு வச்சிருப்பாரு. உடனே அவர் போய் அவர அட்டாக் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் மாறி இருக்கும். இப்ப சின்ன வயசு ஹீரோயினா தான் ஹீரோ பார்க்கும்போது அவங்க இருந்துட்டு இருப்பாங்களா? இப்ப ஹீரோ வந்து ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. தாத்தாவ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு எதுக்காக அந்த சின்ன வயசு ஹீரோயின வந்து நீங்க வந்து இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எது சின்ன வயசு ஹீரோயினா? நான் புடிச்சிட்டு போனது அந்த வயசான பாட்டி இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப அவருக்கே இப்ப குழப்பமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயின அட்மிட் பண்ணியிருக்காரு. அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு என்னால தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் அவன்கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டு ஆனா அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, நான் ஹீரோயின நான் கூட்டிட்டு போவே இல்ல. அதாவது தூக்கிட்டு போல அப்படின்ற மாரி சொல்லவும், அப்பதான் அப்புறம் எப்புட்றா இது எனக்கே கன்ஃப்யூஸா இருக்குன்ன உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவருக்கு வந்து டவுட்ட சொல்வாரு. ஆரம்பத்துல இந்த மாரி கிரைம் வேலைலாம் அவன் தான் பார்த்துட்டு இருந்தான். அப்ப ஹீரோயின் தான் அத நேர்ல பார்த்துட்டா. சோ அதனால கூட அவன் தூக்கிட்டு போயிட்டு இப்ப பொய் சொல்றான்ன உடனே, இந்த விஷயத்த ஏன்டா நீ இவ்ளோ நாளா என்கிட்ட சொல்லல? அப்ப அதுக்காக தான் தூக்கிட்டு போயிட்டு இப்ப உண்மைய மறைக்கிறான் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. அதோட ஹீரோயின கொண்டு போய் வீட்ல விடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வரும்போது, ஹீரோயின் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இப்ப நடந்த விஷயத்த என் ஃப்ரெண்டு கிட்டயோ, அம்மா அப்பா கிட்டயோ சொல்ல வேணாம். அவங்க பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும், சரின்னு சொல்லிடுவாரு. ஆனா இவன் ஒய்ஃப வந்து யார் என்ன பண்ணிருப்பா? இவனே ஏதோ பண்ணிடலாம் பண்ணிட்டு இப்படிலாம் பழி போடுறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசவும், இல்ல அவர் என்ன கூப்பிட்டு வச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது மிரட்டிட்டு இருந்தார்ல, அப்ப என் ஒய்ஃப யாரோ இப்படி பண்ணிட்டாங்கன்னு தான் அவன் சொன்னானே தவிர்த்து, அவன் பண்ணதா சொல்லல. ஸோ அந்த மாரி விஷயத்தையும் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. இதுல இப்ப மறுநாள் ஆகுது. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, மறுநாள் வேலைக்கு வராங்க. வேலைக்கு வரும்போது அந்த சிங்கர் இருக்கார்ல, திரும்பவும் ஹீரோயினுக்கு வந்து கோல்டு காஃபி வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு போறாரா, இந்த லேடிய போய் இந்த வயசான லேடிய போய் இவன் இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றத கேட்டோனே ஹீரோவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவர் பக்கம் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காரு. இத காதுல வாங்கிறாங்க ஹீரோயின். உடனே அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துருது. இவர போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க ஹீரோக்கு பயங்கரமா காமெடியா இருக்கும். அதுதான் அந்த தாத்தா பணக்கார தாத்தா எந்த விஷயத்தையும் வாய் திறந்து சொல்லவே மாட்டேங்கிறாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் போய் அவரை விசாரிக்கிறேன். நான் கேட்டா கண்டிப்பா அவன் சொல்லுவான்னு சொல்லவும், ஹீரோவும் நம்பி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ உள்ள போனவங்க பார்த்தீங்கன்னா, மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. எதுக்காக இவங்க இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடியோ காட்டுவாங்க. அதுல வந்துட்டு இவங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்க சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு காலையில இருந்து அவங்க ஒரு கெட்டப்ல இருக்காங்க. 6 மணிக்கு மேல அவங்க மாறுறாங்கல்ல, அந்த வீடியோ எடுக்க சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த வீடியோ வந்துட்டு இப்போ இவர்கிட்ட போட்டு காட்டும்போது, "என்னது இது மேஜிக் பண்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் நெசம்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப நான் தான் அந்த பொண்ணாவும் இருக்கேன், இந்த பொண்ணாவும் இருக்கேன். இது ஒரு சாபத்தால வந்தது. அத விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. இப்ப நீங்க என்கிட்ட உண்மைய சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லுங்க. நிச்சயமா அந்த மாரி தப்பு பண்ணவன் என்ன தேடி வருவான். நான் அவன கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ எப்படி அவன கண்டுபிடிப்பேன்னு கேட்கும்போது, இப்ப இடையில லாஸ்ட்டா ஒருத்தர் வந்து இறந்து போயிருப்பார்ல, அத நான் பார்த்த ஐ விட்னஸே நான் தான். அதனால வந்துட்டு கண்டிப்பா அவன் அந்த விட்னஸா இருக்கவங்கள விடமாட்டான். ஸோ என்ன தேடி கண்டிப்பா வருவான் அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இந்த மாரிலாம் பேசிட்டே இருந்தா கூட, அப்புறம் வந்து திரும்ப சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த டைம் அவர் கார தொறந்திருப்பார்ல, அந்த கிரிமினல வந்து ஹீரோயின் பார்க்கும்போது, அவரும் இவர பார்த்துட்டு ஹீரோயின் ஏதோ பண்ணலான்னு சொல்லிட்டு வேகமா ஒன் டைம் வந்திருப்பாரு. அப்ப வந்து ஹீரோயின் வந்துட்டு அந்த கார தொறக்கும்போது ஒரு மாரியான ஸ்மெல்ல வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஹீரோ வரத பார்த்தோன அந்த கிரிமினல் வந்து தப்பிச்சு ஓடியிருப்பான். அப்ப ஹீரோயின் வந்து இப்ப சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல் வந்து வித்தியாசமா இருந்தது. அத நாத்தம்னு சொல்ல முடியாது, நல்ல ஸ்மெல்லுன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவர் நம்ப மாட்டாரா, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு தலையில அடிபட்டுருச்சு. அப்ப என் சித்தியோட உங்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஒரு தடவ வந்திருக்கேன். அப்ப நீங்க தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க. நீங்க என்ன என்கிட்ட சொன்னீங்கன்னா, "நீ உன் சித்தி மாரியே இருக்க பார்க்கறதுக்கு" அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னோனே, இவருக்கு அதெல்லாம் எப்படி இந்த பொண்ணு சொல்லுது அப்படின்ற மாரி இப்ப இவருக்கு யோசனையாவே இருக்கும். இருந்தாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. இங்கிருந்து எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லுவாரு. ஹீரோயின் எந்திரிச்சு வெளிய வந்துடுறாங்களா. இவங்க மைக் ஆஃப் பண்ணதுனால உள்ள என்ன பேசினாங்க அப்படின்றத வெளிய சொல்ல மாட்றாங்க. அவன்ட்ட நான் கேட்டேன். அவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்ற மாரி சமாளிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் இத பெருசா எடுத்துக்கல. ஏதோ விசாரணை தானே போயிட்டு இருக்கு. அதே மாரி அவ தான் வாய தொறக்க மாட்றாரு அப்படின்ற மாரிலாம் அவங்க 2 பேரும் நினைச்சுக்கிறாங்க.
சொல்கிறாங்க. அதோட கிளம்பும்போது ஹீரோயின் வேற நிறைய வீட்டுக்கு வருவாங்களா, வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்கள வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்டு வந்து எதார்த்தமா பார்த்துட்டு உண்மையை உளறியிருப்பாரு. ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு ஹீரோயின்ட்ட சத்தம் போடுவாங்க. எதுக்குடி இவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கு என்கிட்ட நீ மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, வாயை மூடு அம்மாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பூனையை கண்டுபிடிச்சா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரியும்னு சொல்லும்போது, அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, பூனையை கண்டுபிடிக்கிறத விட அந்த கிரிமினல் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, ஆனால் எப்படியா இருந்தாலும் அவன் வந்து என்னை தேடி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருப்பாங்களா, அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவார். அப்போ அவர் ஃபோன் அங்கே வச்சுட்டு போவார். அந்த டைம் பார்த்து அவரோட ஒய்ஃப் வந்து கால் பண்ணுவாங்களா, இவர் அடிக்கடி மாமியார் தொலை தாங்களான்னு வேற சொல்லுவாரா. இவன் ஒய்ஃப் யார் என்னன்னு நம்மளுக்கு இது வரைக்கும் அவன் சொன்னதே இல்லையே, இப்போ வேற கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்ம எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காலை எடுக்க போவார். அதுக்குள்ளே போனவர் வேகமாக ஓடி வந்து அந்த ஃபோனை எடுக்காதேன்னு சொல்கிறதுக்குள்ளே ஹீரோ ஆன் பண்ணிடுவார். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர்லேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்னடா இது கஸ்டமர் கேரை போய் ஒய்ஃப்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லும் போது அவர் உடனே அழ ஆரம்பிச்சிருவார். என்னடா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைடா, நான் ஒரு பொண்ணை ரொம்ப நேசித்தேன், உயிருக்கு உயிராக நேசித்தேன். ஆனால் ஒரு நாள் அவன் என்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் மொத்தமாக சுருட்டிக்கிட்டு எங்கே போனானே தெரியல, ஓடி போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடும். ஸோ நான் லவ் பண்ண டைம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் கல்யாணம் ஆகிடுச்சு, மாமியார் தொல்லை பொண்டாட்டி தொல்லை இந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது சொன்னால் தானே எல்லாரும் நம்புவாங்க அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் கல்யாணமே ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவருக்கு ரொம்ப ஆறுதல் சொல்கிறாரு. அதோட இது பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு இப்போ ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. ஹீரோயின் வந்துட்டு அந்த கேஸுக்கு வந்து நான் தான் நேரில் பார்த்த சாட்சின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு சம்மக்கம் வருது. நேராக வந்து ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்னு தெரியுதானு எனக்கு வேறு வழியே தெரியல, நான் போய் நேரில் பேசினாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, என் பிரச்சனை யார்ட்டையும் சொல்லி என்னால் தீர்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா. ஹீரோ உடனே அவங்கள சாட்சி அனுப்பிச்சிப்பாரு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நிச்சயமாக இந்த பிரச்சனைலேருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் உன் மேலே உள்ள லவ்வை கூட என்னால் சொல்ல முடியல, சாரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் லவ் ப்ரொப்போஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. சரி வீட்டுக்கு கிளம்புங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல அதெல்லாம் போக முடியாது, உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு தான் போவேன் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது போங்கன்னு. இப்போ தான் வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கிஸ் எல்லாம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அச்சோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒரு இதுக்கு வர்ற வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சீக்ரெட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க உள்ளே ஓடுவாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சொல்லுவார், என்னம்மா இப்போ அவர் கூட தான் வந்த போல இருக்குன்னு கேட்பாரா. இல்லைப்பா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டே இருக்கும்போது, இல்லைம்மா நான் தெரியாதனமா அங்கே தான் இருந்தேன், நீங்கள் 2 பேரும் பேசுகிறதெல்லாம் நான் எல்லாத்தையுமே தெரியாதனமாக கேட்டுட்டேம்மான்னு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். உடனே சிரிச்சுட்டே உள்ளே ஓடிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மறுநாள் ஆகுது. ஆஃபீஸில் ஹீரோ உட்காந்துருக்காரு, ஹீரோயினும் இருக்காங்க. ஹீரோயின் தான் அந்த சிம்லேருந்து ஹீரோ கிட்ட அப்படியே மெசேஜ் பண்ணுறாங்க. அவரும் மெசேஜ் பண்ணுறாரு. 2 பேரும் இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, அப்படியே ஜாலியாக பேசிக்கிறாங்க. 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ஹீரோ எந்திரிச்சு நின்றுட்டு இன்னைக்கு வெதர்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. வெயில் சுட்டு இருக்குது, உனக்கு நல்லா இருக்கான்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. லவ் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, அதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட இப்போ ஹீரோயின் பேசிகிட்டே இருப்பாங்களா. 2 பேரும் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ சில கேஸ் விஷயங்கள்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம விடிய கொஞ்சம் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு ஆனால் ஹீரோயின் தான் என்ன ஆனால் 6 மணிக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் ஃபோனை வந்து இங்கே மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க மாறிடுறாங்க, சின்ன வயசாக மாறிடுறாங்க. அப்போ தான் ஃபோனை தேடுறாங்க, கிடைக்கல. அஜிஜோ 2 சிம்மே ஒரே ஃபோனில் போட்டு வச்சிருக்கேன்னு ஹீரோ பார்த்தா முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஹீரோக்கு தெரியாமல் போய் ஃபோன் எடுத்துணும்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து மறைஞ்சு ஃபோனையும் எடுத்துடுறாங்க. எடுத்தோடனே ஹீரோ பார்த்துறாரு. நீ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அதனால தான் பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாங்க. இப்படி சொன்னோன்னே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. ஓ அந்தளவுக்கு என்ன மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. இப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார்ல, ஸ்நாக்ஸ் வாங்க போனவர், 2 பேரும் இங்கே இருக்கிறத பார்த்தோன்னா நான் தப்பாக வந்துட்டேனோ அப்படின்னு போகிறாரு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து சாப்பிட்றாங்க, பேசுகிறாங்க. அப்போ ஹீரோனை ட்ராப் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, நீ இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து எங்கே வேலை பார்க்குறன்ற விஷயத்தை மட்டும் சொல்லலை, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி இப்படிமா தேடி கண்டுபிடிக்கிறாரு. அதில் ஒரு ஆள் சிக்கிறாரு. அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது, நான் வெறும் டிஸ்ட்ரிபியூட்டர் தான், இதை யார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கலாம் எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு அனுப்புகிறவங்களை போய் காண்டாக்ட் பண்ணால் தெரியுன்ற மாதிரி அவர் இன்னொருத்தரை கை காட்டுறாரு. அவர்கிட்ட போய் ஹீரோ விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் தெரியாதுன்ற சொல்கிறாரு. அவர் ஹீரோ இப்போ கண்டுபிடிச்சிடறாரு. 25 வருஷம் கிட்ட இந்த மருந்தை வந்துட்டு யார் வந்துட்டு தயாரித்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ ரொம்ப நாளாக வந்து சீக்கிரட்டாக வச்சுருந்தாங்களே அந்த வயசான தாத்தா, அதாவது பணக்கார தாத்தா அரெஸ்ட் பண்ணதை, இப்போ வந்து அந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. உடனே வந்து இவ்வளோ நாளாக
தான் வந்துட்டு இவர் தான் அந்த வேலையை பண்ணதா, அவங்க ஒய்ஃபையும் அவர் தான் இப்படி பண்ணாரா அப்படி பண்ணாரான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. இதை ஹீரோ ஆஃபீஸில் உள்ளவங்களும் வந்து கவனிக்கிறாங்க. அதில் உள்ள ஒருத்தர் வந்து இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்வாருன்னா, அந்த தாத்தா வந்து அந்த பணக்கார தாத்தா இங்கே வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நரம்பு சம்மந்தமான கொஞ்சம் இது இருக்கும். அதாவது நரம்புலாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அந்த ஓல்ட் ஏஜ்னால. அதனால அவருக்கு வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் அவர் எடுத்தாருன்னா அதை கூட அவரால் கனமாக பிடிக்க முடியாது, அதாவது ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியாது. அவர் கீழே போட்டார்னா எடுத்து கொடுத்தா கூட அதையும் அவரால் பிடிக்க முடியாது. அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கிரைம் எல்லாம் செய்யணும் அப்படின்னா வந்துட்டு இப்படி நடுங்கிற கையை வச்சுட்டு எப்படி பண்ண முடியும், வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டடு அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு இப்போ டவுட் வருது 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவர் இந்த சர்ஜன் பண்ணுறதெல்லாம் விட்டுருப்பார். ஏன்னா அவருக்கு நரம்பு ப்ராப்ளம்னால அவருக்கு கை நடுங்குதா, ஸோ அந்த சர்ஜரிலாம் அவர் பண்ணுறது இல்லை அப்படின்றத அவர் சொன்னது உண்மைதான் போல இருக்குது. அப்போ உண்மையான கிரிமினல் யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி திரும்பவும், ஏன்னா இப்போ இவர் பிடிச்சிட்டோன்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தார். இப்போ இவர் இல்லைன்றது இவருக்கு தெரியவும் இப்போ வேற யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிப்பார். ஹீரோ வந்து ஆஃபீஸில் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒன் சைடு லவ் பண்ணும்ல ஹீரோவை, அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கேஸை பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுது. ஹீரோவை தொட்டு வேற பேசிகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வேற ஹீரோயின் கிட்ட வந்து சொல்வார், அதாவது ஓல்டு ஏஜ் ஹீரோயின் கிட்ட, அதாவது இந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு ஒன் சைடாக ஒரு லவ் இருக்குது படிக்கிற காலத்துலேருந்து, ஆனால் ஹீரோ தான் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு செம்மக்கும் வருது. ஆனால் இப்போ இந்த கெட்டப்பில் இருக்குமே எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து சாயங்காலம் வச்சுக்கிறேன் உனக்கு கதையை அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஹீரோ வந்து தொட்டு பேசிகிட்டே இருக்கும். ஹீரோ இப்போ அசால்ட்டாக நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் தான் பக்கத்தில் இல்லை அப்படின்றதுனால அவர் பாட்டுக்கு இருக்காரு. அதோட ஈவினிங் ஆகிடுதா, ஹீரோ வந்துட்டு நான் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும் வேகமாக ஓடி வந்துடுறாங்க. இப்போ இதுக்கு வந்தீங்க, காலையிலேருந்து ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்ற மாதிரிலாம் கோச்சிக்கிறாங்க. இப்போ என்ன உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியல, நீ ரொம்ப அழகாக இருக்க, இதெல்லாம் நான் சொல்லணுமான்னு கேட்டவுடனே ஹீரோனுக்கு ரொம்ப வெக்கம் வந்துடுது. என்ன கேட்பாருன்னா, நம்ம வீக்கெண்ட் வந்து ஏதாவது அவுட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனுக்கு பக்குன்னு இருக்குது. நம்ம ஒரு 7 மணிக்கு மேலே வேணால் போவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. மறுநாள் ஆஃபீஸ்க்கு வரும்போது அந்த ஓல்ட் ஏஜ் ஹீரோயின் இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் கேட்பாரு, உங்கள் சொந்தக்கார பொண்ணு இருக்காங்கல்ல, அதாவது சின்ன வயசு பொண்ணு ஹீரோயின், அவளுக்கு வந்து எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவளை வெளியே பகலில் நான் பார்க்குறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் நைட்டில் தான் அவளை நான் சந்திக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஓ அதுவா, அவளுக்கு சன்லைட் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், ஏதாவது அலர்ஜியாக இருக்கலாம், அது மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சமாளிப்பாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ கிட்டே இவங்க சும்மா இல்லாமல் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அது இல்லாமல் நீங்கள் வீக்கெண்ட்லாம் வெளியே போகிறதா இருந்தால் ஈவினிங் மேலே போகிறதா நல்லதுன்னு வர சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு இப்போ டவுட் வந்துடும், ஹீரோயின் கிட்ட நம்ம பேசின விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி யோசிப்பார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டும் 2 பேருக்கு வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்திருப்பாரு. 2 பேரும் அவங்கவுங்க ஃப்ரெண்டு கூட இருந்துட்டு இருப்பாங்களா. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு அவருக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலாக ஏதாவது டிஷ்ஷை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இவ்வளோ நாள் கல்யாணம் ஆன மாதிரி தானே இருந்தார், இப்போ இன்னும் அவங்களுக்கு தெரியாது இவருக்கு கல்யாணம் ஆன விஷயம். இப்போ இதை கொடுத்துட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் இப்போ வந்துட்டு போக மாட்டார். ஏன்னா இப்போதைக்கு அந்த வயசான லேடி தானே அங்கே வீட்டில் இருப்பாங்க, ஹீரோயின் வேலைக்கு தானே போயிருப்பான் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோன்னு இவங்களும் பேசும்போது இவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவர் வந்துருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரூம்குள்ளே ஏதோ ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்காக ஹீரோயின் போயிருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லவும் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இருக்கிறதே மறந்துடுவாங்க. இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப அப்படியே ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துருவாங்க. இவங்களுக்கு வேற வந்து அர்ஜென்ட்டாக இப்போ பாத்ரூம் வேற போகணும், இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியலையே, இப்போ நம்ம கதவு திறந்துக்கிட்டு போனோம்னா இவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. டக்குன்னு கதவு திறந்தவொன்னே பயந்துக்கிட்டு 2 பேரும் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க, இவனுக்கு கல்யாணம் அடிச்சு அடிக்கடி மாமியார் தொலை தாங்கலான்னு சொல்லுவான், இப்போ இதுக்கு உன்ட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கவும் அவங்க வேற கோச்சிப்பாங்க, கல்யாணம் அடிச்சா என்கிட்ட இவ்வளோ சொல்லவே இல்லைன்னு அவங்க பக்கம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கலாட்டெல்லாம் முடிஞ்சிருது. ஒரு வழி அவங்களையும் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அதோட இப்போ ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்தவொன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மொட்டை கடுதாசி ஒருத்தவங்க போட்டுகிட்டே இருப்பாங்களா, அது யார் பண்ணுறா அப்படின்றது வந்துட்டு அந்த சிங்கர் இருக்கார்ல அவர் நோட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி தான் ஒரு லேடி வந்து போடும்போது அவங்கள கையும் களவுமா பிடிச்சிருவாரு. எதுக்கு அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது நான் பண்ணலை, அங்கே இருக்க ஒரு மலையடி வாரத்தில் ஒரு பாட்டி இருக்குது, அந்த பாட்டி தான் போட சொன்னிச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லவும் அங்கே பார்க்கறதுக்காக ஹீரோயினும் அந்த சிங்கருக்கெல்லாம் அவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ அங்கே கிளம்பி போவாங்க. இதே நேரத்தில் வந்து ஹீரோ கிட்ட வந்து வேலை பார்க்குறாங்களா அந்த ஒன் சைட் லவ் பண்ணுற பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து இந்த மருந்து வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க, அவங்க இன்னும் இதை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கும். ஹீரோயினும் அந்த சிங்கரும் வந்துட்டு இங்கே விசாரிப்பாங்க. அந்த லேடியை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா நானும் அன்றைக்கி அந்த இன்டர்வியூக்காக வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் இந்த இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்போ வந்திருக்கும் போது பார்த்தோம்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கல்ல, அந்த ஃபோட்டோவில் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு ஆளுக்கு பதிலாக வேற ஒரு ஐடென்டிட்டியில் அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்றது அவங்களுக்காக தான் அந்த மொட்டை கடுதாசி போட்டால் உங்களுக்காக இல்லைன்ற மாதிரி இந்த லேடி சொல்லிடும். அப்போ வந்துட்டு நம்ம கூட வேலை பார்க்குற ஒரு லேடி வந்து யாரோட பேர்லையும் அது வேலை பார்த்துட்டு இருக்கு, அப்போ நம்மளை சொல்லலையா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு இப்போ தான் தெரிய வரும். வந்துட்டு இப்போ இவங்களுக்கு வந்துட்டு அந்த லேடி தான் வந்து இப்போ இந்த தப்பெல்லாம் பண்ணுறாங்க போல இருக்கு, அவங்க தான் கிரிமினல் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கெஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு அவங்க ஹீரோக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து தகவல் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த லேடி இருக்காங்களா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட வீக்கெண்டும் வருது, 7 o'clock ஆகுது. 7 o'clock
7 ஓ கிளாக்கும் ஆகுது. அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்துட்டு வெளிய வந்திருக்காங்க. அவுட்டிங் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல யாருமே இல்ல. யாருமே இல்லாம வெயிட் பண்ணி கூட்டு வந்திருக்க அப்படின்ற மாரிலாம் ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ கேட்பாரு, "நீ எதுக்கு திரும்பவும் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணக்கூடாது?" அப்படின்னு கேட்கவும், ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆயிட்டேன்னு சொல்லவும், "ட்ரை பண்ணு" அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த தூக்கி போட்ட புக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திரும்ப எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொன்னத நெனச்சு நெனச்சு அத கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே படுத்து தூங்கிருவாங்க. இப்போ விடிஞ்சிருது. ஹீரோயின் வந்து ஏஜும் ஆயிட்டாங்க. அதாவது வயசான தோற்றத்துக்கும் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இப்ப என்ன நெனைக்கிறாருன்னா, எப்படியாவது ஒரு நாளாவது அவள பகல்ல பார்த்துரணும். பகல்ல அவள பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வீக்கெண்ட் தானே, அதுவும் சண்டே. அவள வந்துட்டு காலையில அவ லீவ்ல தானே இருப்பா. என்னதான் ஆஃபீஸ்னாலும் இன்னைக்கு லீவா தானே இருக்கும். போய் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் வீட்டுக்கே வந்துர்றாரு. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ரூம்ல அவங்க இன்னும் வெளிய வராம இருக்காங்க. அப்ப ஹீரோட அப்பா, அம்மா வேற, இவ வேற இன்னும் தூங்குறாளே, என்ன நெனப்பாரு இவரு வேற அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோ பேசிட்டே இருக்கவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு வீடியோ ஆல்ரெடி ஹீரோயின ஒருத்தர் ஃபாலோ பண்ணியிருப்பார்ல, அந்த வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுல வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு காலையில வந்துட்டு வெளிய கிளம்பி வேலைக்காக வந்திருப்பாங்கல்ல. அப்ப இந்த வீட்லருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, வயசான இதுல வந்திருப்பாங்க. அத வச்சு இப்ப ஹீரோ வந்து இவங்கள்ட்ட ஓப்பனாவே கேட்பாரு. அதாவது ஹீரோயினோட ரிலேட்டிவ் இருக்காங்கல்ல, ஒரு ஆன்டி. அவங்க வந்துட்டு ஏன் காலையில இந்த வீட்லருந்து வெளிய வேலைக்கு போறாங்கன்னு சொல்லும்போது, எது அவங்க கூட வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டோட ஆன்டின்னு வேற சொல்லி வச்சிருப்பாங்க. அத கேட்டவுடனே அத அவங்க ஃப்ரெண்டு தானே சொல்லி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. அத கேட்டோனே இவங்களுக்கு 2 பேருக்கு ஷாக் ஆயிடும். எது அவளுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஆன்டி அந்த மாரி யாருமே கிடையாது. அவளுக்கு யாருமே கிடையாது. நாங்க தான் அவள கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் சொல்லிடுவாங்க. ஒண்ணுமே புரியல. என்னடா இது மாத்தி மாத்தி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் வேலை பார்க்குறாங்கல்ல இப்ப அவங்க ஆஃபீஸ்ல. அந்த லேடியோட பேர சொல்லி கேட்குறாங்க. நீங்க சொல்ற பேர் வந்து என்னோட தங்கச்சி தான். அவ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து காணா போயிட்டாளே அப்படின்னு சொல்லவும், என்ன இவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரத்துல ஹீரோ வேற வந்திருக்காரு. இவ்ளோ நேரம் தூங்குறாளேன்னு சொல்லிட்டு, எந்திரி மாப்பிள வந்திருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் காதுல இப்பதான் அது விழுது. எது மாப்பிள வந்திருக்காரான்னு எந்திரிச்சு உட்கார்றாங்க. நல்லா விடிஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கு வயசும் ஆயிருக்கு. ஐய்யய்யோ! இப்ப கண்ல பட்டானா தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இருக்கிற பெரிய சட்டையா ஒண்ணு எடுத்து போட்டுக்கிட்டு ஜன்னல் பக்கமா குதிச்சு வெளிய ஓடணும்னு நினைச்சு ஓடும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவங்க அம்மாவ பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அதே பொம்பள ஆல்ரெடி வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு ஹால்ல வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோயின் வந்து இந்த மாரி மாறி இருப்பாங்கல்ல, சாபத்துல மாறும்போது, அவங்க அப்பாவுக்கு வந்து முதுகு செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே அப்ப மாறி இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க வந்துட்டு அவங்க ஒய்ஃப் அதாவது ஹீரோனோட அம்மா வந்து ஸ்நாக்ஸ் எடுக்க போயிருக்கும்போது, வந்து பார்க்கும்போது, "இது யார் இந்த பொம்பள? பட்ட பகல்ல என் முன்னாடியே வீட்டுக்கு கூட்டு வந்து முதுகு சொரிய வச்சிருக்கியான்னு" சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, அவரும் திரும்பி பார்த்தோன்னே ஹீரோயின பார்த்து பயந்துருப்பாரு. "யாரும்மா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. உடனே இவங்க 2 பேரும் ஏன் இப்படி கத்துறாங்கன்னு ஹீரோயினுக்கு அப்போ புரியாது. அப்புறம் தான் கண்ணாடிய பார்ப்பாங்க. நம்மளுக்கு இப்படி எப்படி மாறணும்னு தெரியாது. அதோட அவங்க 2 பேரும் விரட்ட, இவங்க ஓடன்ற மாரி வந்திருப்பாங்களா. ஸோ அதே பொம்பளை இப்ப பார்த்துருவாங்க அந்த ஃபேஸ் கட்ட. திரும்பவும் நீ வந்துட்டியா என் புருஷன தேடின்ற மாரி இவங்க வேற அவங்கள விரட்ட ஆரம்பிச்சுருவாங்க. மாட்டுனா முடிஞ்சுச்சு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுருவாங்க. திருடன் திருடன் கத்தவும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வேற திருடனா எங்க போலீஸ் இருக்க வீட்லயே திருடனான்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் தொரத்த ஆரம்பிச்சுருவாரு. இந்த மாரி போலீஸும் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஹீரோயின புடிச்சறாங்க. ஹீரோயின் உடனே அந்த ஓவர் ஜாக்கெட்டாலே மூஞ்செல்லாம் ஃபுல்லா மூடிக்கிறாங்க. மூடின உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. அங்க போன உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா வந்து கத்துறாங்க. என் பொண்ணோட காஸ்ட்லியான அந்த ஓவர் கோட் இருக்குல்ல, அத திருடிட்டான்னு சொல்லும்போது, இத ஆடி தள்ளுபடியில இலவசமா வாங்குறதுக்கு சமமா தானே வாங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசுறாங்க. அது எப்படி உனக்கு தெரியுன்ற மாரி இப்ப ஹீரோனோட அம்மா வேற முழிச்சிட்டு இருக்காங்க. ஏம்மா நான் தாம்மா உன் பொண்ணுன்னு சொல்லலான்னு வராங்க. அதுக்குள்ள ஹீரோ வந்துடுறாரா? அப்படியே அமைதியாயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசும்போது ஹீரோ வேற வந்துட்டாரா? அவர் வந்தவுடனே இவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியல. அமைதியா இருக்காங்க. இவங்கள இங்க பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவங்கள எனக்கு தெரியும். இவங்க எங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட சித்தி பேரை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போயிட்டு என்னதான் நடக்குது என்கிட்ட ஏதாவது சொல்லுங்க. அப்பதான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. எதுவுமே ஹீரோட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்பதான் வந்து ஹீரோனோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப அந்த பொம்பளை அந்த லேடி வந்துட்டு நம்மளோட தங்கச்சியா தான் இருப்பாளோ, அப்ப காணா போனவ வந்துட்டு இப்ப இந்த மாதிரி உருவம் மாறி இப்பதான் வந்திருக்காளோ, நம்மளுக்கு தான் அவளை அடையாளம் தெரியலையோ அப்படின்ற மாதிரிலாம் இப்ப இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ரொம்பவே வருத்தமா இருக்கு. நான் வந்து எனக்கு பிடிச்ச லைஃப் நான் வாழ போறேன். என்னை யாரும் தேடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே அவ போனா. இப்ப நம்மளை தேடி வந்திருக்கான்னா அவளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமோ, அதனால தான் அடிக்கடி நம்மளை தேடி வராளோ. நான் தான் அவளை வந்துட்டு தப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி அவளை கஷ்டப்படுத்திட்டணும் அப்படின்ற மாதிரி இவங்க இப்போ புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு இதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும். உடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்புவாங்க. இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே மறைக்க முடியல. என்னால் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாகுது. என்னோட இதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் நான் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரிலாம் நீ செஞ்ச அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இன்னொருத்தரோட ஐடென்டிட்டியில் நீ இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே தான் கேஸ் வந்து போடுவாங்க. உன்னை அது மட்டும் இல்லாமல் உன்னொரு காட்சி பொருளாக்கி காலையில் இப்படி இருக்கா சாயங்காலம் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அதை வர பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிடுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பக்கம் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனோட அம்மா நேராக ஹீரோ கிட்டே போயிடுவாரு. நீங்கள் காலையில் ஒரு பேர் சொன்னீங்களா, அந்த பேர் வந்து உண்மையிலே அந்த பேர் தானே, அது என்னோட தங்கச்சி பேர், அவளை தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு அதை பற்றி சரியாக தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அவர் போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டே இருப்பாரு. அப்போ வந்து அந்த இப்போ ஹீரோனோட சித்தி வந்து காணா போயிருக்காங்களா, அவங்கள பற்றி நான் விசாரிக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போய் விசாரிக்கும் போது அவங்க ஆல்ரெடி காஃபி ஷாப்பில் இன்னொருத்தவங்கள வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு இவங்களை பற்றி
தெரியும்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். உடனே அது யார் அப்படின்னா ஹீரோவோட அம்மா இருக்காங்களோ அவங்களா தான் இருக்கும். அதில் வந்துட்டு அந்த ஜெயிலில் இருக்கார்ல பணக்கார தாத்தா, அவர் வந்துட்டு அந்த டிடெக்டிவ் இருக்காருல்ல அவர்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து இதை ஹீரோயின் கிட்ட போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் இப்போ அந்த வயசான ஹீரோயின் இருக்காங்களோ அவங்கள தேடி வருவாங்க. ஒரு கொரியர் கவர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை திறந்து பார்க்கும்போது அதில் ஒரு பூ தான் இருக்கும். அந்த பூவில் வந்துட்டு அந்த ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவாங்களா அந்த அந்த கிரிமினல் வந்துட்டு காரை திறக்கும் போது ஒரு ஸ்மெல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த பூ தான் இதே தான் சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா ஏதாவது ஒன்று விசித்திரமானதாக இருந்ததுன்னா அந்த ஸ்மெல்லை மறைச்சு இதோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதை வரை இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல, இந்த இன்டர்வியூக்கு வரணும்னு இருந்தவங்க வேற ஒருத்தவங்க அவங்களுக்கு பதிலாக ஆள் மாறாட்டம் நடந்து வேற ஒரு லேடி வந்து வேலைக்கு சேர்ந்திருப்பாங்கன்றதுனால இப்போ அவங்கள பற்றின விசாரணைலாம் போயிட்டு இருக்கும். விசாரிக்கும் போது அவங்களுக்கு சொந்தமாக ஒரு காஃபி ஷாப் இருந்திருக்கு. ஆனால் அந்த காஃபி ஷாப் தொடர்ந்து 3 மாசமா வந்து மூடி தான் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா என்னைக்கு அவங்க இங்கே வேலைக்கு சேர்ந்தாங்களோ அப்போதுலேருந்து காஃபி ஷாப் வந்து மூடி தான் வச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. ஸோ ஹீரோ வந்துட்டு இப்போ இவங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கன்ற மாதிரியும் சொல்லுவார். என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துட்டு ரிசைன் பண்ணுற மாதிரி லெட்டர் கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது எல்லா தப்பும் என் மேலே தான், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனோட அப்பா வந்துட்டு இன்னொரு லேடி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னோட அப்பா போய் ஒரு லேடிகிட்ட பேசுகிறாருல, அந்த லேடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே தான் இப்போ நிறைய கிரிமினல் வேலையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த லேடி வந்து பார்த்தோன்னா ஒரு நர்ஸாக தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, யாருக்காவது உடம்பு முடியலன்னா வீட்டுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த வேலையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இது வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணும் இந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷனை வந்துட்டு அதாவது ஒரு மயக்க மருந்து, அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா இப்போ மயக்க மருந்து போட்டு தானே ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிடணும், ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிடணும். ஃபஸ்ட்டு ஒரு நர்ஸ் வந்து வீட்டில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அந்த லேடி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு வருது. உடம்பு சரியில்லாதவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுது. இதே டைமில் அது என்ன பண்ணுதுன்னா இதுக்காக அவங்க லைசன்ஸும் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ இதை வச்சு அவங்க வந்துட்டு தப்பாக மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிற வேலையும் அவங்க கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சதுனால இந்த அம்மா என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி ஓவர் டோஸாக போடும்போது அவங்க வந்து இறந்தும் போயிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா நகை பணம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துக்கிறது. இவங்களை கொண்டு போய் அந்த ஓவர் டோஸ் போட்டோன்னா அவங்க இறந்து போயிடுறாங்களா, ஸோ அவங்கள கொண்டு போய் எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அவங்கள மாதிரியே இப்போ கெட்டப்பு போட்டுக்கிட்டு, அதாவது அவங்கள மாதிரியே மேக்கப், அந்த யார் இறந்து போனாங்களோ அவங்கள மாதிரியே மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அந்த பேங்க்குக்கு போய் அவங்க பேரை சொல்லி நிறைய பணம் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எஸ்கேப் ஆகிற மாதிரி போயிடுறது. அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ இவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியில் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறது. ஏன்னா இப்போ இதே மாதிரி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு தடவை வந்துட்டு அந்த பணக்கார தாத்தா இருக்காருல, அவரோட ஒய்ஃப் வந்துட்டு பண நகையெல்லாம் எடுத்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டில் சண்டையோ கோச்சிக்கிட்டோ ஏதோ தெரியல, அதனால கோச்சிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து தங்கியிருப்பாங்க, ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அப்போ தான் வந்துட்டு வீட்டுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற நர்ஸ் இருக்காங்களா, இவங்களை புக் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இவங்க கிட்ட நிறைய பணம்லாம் இருக்குன்னு தெரியுது, பக்கத்தில் யாரும் இல்லைன்றதை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு அந்த டோஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ஓவர் டோஸை போட்டு விட்டுறாங்க. அதனால இவங்களுக்கு மூச்சு திணறல் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வேகமாக அவங்க பணத்தை நகை எல்லாத்தையுமே அவங்க சுருட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சுருட்டிட்டு வெளியே போகலாம் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க காலை இவங்க கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க. என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு கேட்கவும் டக்குன்னு இந்த லேடி வந்து என்ன பண்ணிடுது, பக்கத்தில் உள்ள ஒரு திங்ஸ் எடுத்து அவங்க கையை அந்த மாதிரி பண்ணிட்டு தனியாக போயிடுது. அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளிப்பக்கம் லாக் பண்ணிட்டு போயிடுது. மறுநாளே இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரூம் வந்து வெளிப்பக்கம் பூட்டிட்டு போயிடுது. அப்போ ரூம்குள்ளே அவங்க இப்போ ரூம் எடுக்கிறவங்க ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு தான் நினைப்பாங்க, எந்த சந்தேகமும் வராதுல்ல. ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னா அந்த லேடி மாதிரியே கெட்டப்பை போட்டுக்கிட்டு பேங்க்குக்கு போயிட்டு அவங்க பேரில் வந்துட்டு லோன்லாம் அப்ளை பண்ணி அதெல்லாம் வாங்குறதுக்காக போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் வந்துட்டு யாருன்னா ஹீரோயினோட சித்தி. அவங்க இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து என் ஒய்ஃபை வந்து கொஞ்ச நாளாக காணும், 2 நாளாக காணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரா. ஆனால் என் ஒய்ஃபுக்கு யாராவது பணம் போட்டாலும் எடுத்தாலும் எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ நேரில் வந்து உட்காந்துட்டு பணம் இவ்வளோ பணம் கேட்குறாங்களே, இவங்க வந்து ரொம்ப வசதியானவங்களாச்சு, இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பணம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அவங்க முகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் உள்ளதும் அவங்களுக்கும் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் வேற ஒரு ரூமுக்கு போய் இருந்துட்டு அந்த தாத்தா இருக்கார்ல பணக்கார தாத்தா, அவருக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க போயிட்டு அந்த தாத்தாக்கு கால் பண்ணியிருப்பாங்க, அந்த பணக்கார தாத்தாக்கு. அவர் வந்துட்டு ஒரு சிசேரியன் பண்ணிட்டு இருந்ததுனால அப்போ அந்த காலை வந்து அவர் அட்டன் பண்ணியிருக்க மாட்டார். 3-4 தடவை கால் பண்ணியிருப்பாங்க, அதோட விட்டுருப்பாங்க. அப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லேடி வந்து தான் மேலே டவுட் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்கும். சரின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கும் இப்போ ஒர்க் முடிச்சு ஈவினிங் கிளம்பும் போது நடந்து வந்துட்டு இருப்பாங்களா, திரும்ப அந்த தாத்தாக்கு வந்துட்டு வாய்ஸ் நோட்டாவது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் பண்ணிட்டே வருவாங்க. இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் பேரில் ஒருத்தவங்க வந்துட்டு இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அந்த லேடி வந்திருக்கும். அதுக்கு இவங்க மேலே டவுட் வந்துட்டு என்ன பண்ணும், அதே ஆயுதத்தை வச்சு இவங்களும் டம்மால்னு இங்கே ஒரு போடு, இங்கேயே அவங்க வந்து இறந்தே போயிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணவும் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருமா, டக்குன்னு வந்து இதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிளான் பண்ணிடும். அதனால அந்த ரெயின் கோட்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிருக்கோமோ இப்போ பின்னாடி பக்கம் பார்க்கறதுக்கு அது ஆனா பொண்ணான்றதுலாம் தெரியாதுல்ல, அதனால இப்போ ஒரு ஆண் மாதிரி தான் அது தெரியும் பார்க்கறதுக்கு. அந்த லேடி இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட நம்பர்லேருந்து, அதாவது ஹீரோனோட சித்தி நம்பர்லேருந்து ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க. இனிமேல் என்னை யாரும் தேடாதீங்க, என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக வாழ போகிறேன், நான் ஒரு நல்ல இடத்துக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் போட்டு விட்டுருப்பாங்க. இந்த லேடி இவங்களை பண்ணிச்சுல, இதை வந்துட்டு ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்துருவாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அங்கேருந்து அவங்க தப்பிச்சு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க முகத்தை அவங்க பார்க்கல. ரெயின் கோட் போட்டு ஒரு ஆள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுற
பண்ணுறாருன்ற மாதிரி தான் அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப பயந்தே போயிருப்பாங்க இது எதிர்பார்க்காதனால. அதனால தான் போலீஸ் வந்து விசாரிக்கும் போது இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து ஹக் பண்ணிட்டு ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் உண்மையை நம்ம மறைக்கக்கூடாது, இதை சொல்லிடணும்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபோன் பூத்தில் நின்றுட்டு அந்த போலீஸ்காருக்கு கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லேடி இருக்கெல்லாம் இது என்ன பண்ணியிருக்கோன்னா இதுக்கப்புறம் இதையும் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி வந்துட்டு அவங்களையும் ஃபோன் பேசவே அவங்க கதையை முடிச்சு விட்ருக்கோம். அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்தும் போயிருப்பாங்க. அவங்களையும் எங்கேயோ இந்த மாதிரி தூக்கி போடுறது தான். அதனால தான் அவங்களும் இன்னும் கிடைக்காமே இருந்திருப்பாங்க. ஹீரோ கூட அவங்க அம்மா இறந்ததை அந்த அந்த பணக்கார லேடியோ ஹஸ்பண்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க இறந்ததை நினச்சி தானே அவர் வேற மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அழுதுருப்பாரு. நம்ம இப்போதைக்கு இதுக்கப்புறம் நம்ம பணம் வந்து நம்ம டேரெக்டாக போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா சரி வராது. ஸோ இப்போ நம்ம ஒரிஜினல் ஐடென்டிட்டியில் நம்ம இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பணக்கார தாத்தா இருக்கார்ல இவர் நர்ஸாக இருக்கிறதுனால அங்கே போய் வேலைக்கு செய்கிற மாதிரி பார்ட் டைமுக்கு வேலைக்கு செய்கிற மாதிரி சேர்ந்துக்கிட்டு அங்கே உள்ள மருந்துகளில் வந்துட்டு இந்த மயக்க மருந்து இந்த எக்ஸ்ட்ரா மருந்தெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து அதை வந்து இந்த கிளப்புங்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்படி கொடுக்கறது கொள்றதுன்னு தான் பேர் வெளியே வராத மாதிரி எல்லா வேலையும் கமுக்கமாக பார்த்துருக்கோம். இந்த வேலையெல்லாம் பார்த்து நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுல்ல. அதனால இது என்ன பண்ணியிருக்கோன்னா ஹீரோட அம்மா வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வேலை பார்த்துருப்பாங்கல்ல அவங்கள பிளான் பண்ணுறதுக்காக இவங்க வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க கூட வேலை பார்க்குற மாதிரியே வேலை பார்த்து தான் அவங்க கதையை முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் அந்த ஆள் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க வேற ஏதோ ஆம்பளை தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் தெரியாமல் நினச்சிருப்பாங்க. இது லேடின்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ இவங்க கூட வேலை பார்க்குற மாதிரியே பார்த்து தான் அவங்கள நம்ப வச்சு அவங்க கதையை அவங்க முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அதே இடத்த வந்துட்டு இப்போ அந்த காஃபி ஷாப்பை ரன் பண்ணுற மாதிரி வெளி உலகத்துக்கு அப்படி நடந்துப்போம். மறைமுகமாக இந்த வேலையெல்லாம் அது பார்த்துட்டே இருக்கும். இப்போ இதே ஊருக்கு தான் இப்போ ஹீரோ திரும்ப வந்திருப்பாரு. இது மாதிரி பல பேரை வந்துட்டு இந்த மாதிரி இந்த லேடி வந்துட்டு கிட்டத்தட்ட 20 லேடிஸ் கிட்ட வந்துட்டு மிஸ் ஆயிருக்காங்களா. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக இது பண்ணுறதை வந்துட்டு அந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இருப்பார்ல அந்த ஹேண்டிகேப்டாக ஒருத்தர் வேலை பார்த்துருப்பார்ல அவர் வந்துட்டு ஒரு டைம் வந்து இது மாதிரி பண்ணுறதை பார்த்துருப்பாரு. ஸோ அவரையும் விடக்கூடாது அப்படின்றதுக்காக இதே ரெயின் கோட்டை போட்டு இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி தான் அவரை பண்ணிவிட்டு அவருக்கு வந்து ஏற்கனவே அவரால் தப்பிச்சு விட முடியாதுல்ல. அதனால தான் அவரை தண்ணிக்குள்ளே போட்டதுனால அவர் மூச்சு தண்ணடியாக அவருக்கும் அது மாதிரி ஆகியிருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து தேட வந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு தான் அந்த காரில் தப்பிச்சு போயிருக்கும். அப்போ தான் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு அந்த காரை விட்டு இறங்கும் போது தான் ஹீரோ வந்தவும் அந்த கார் தன்னால் மூவ் ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இதுதான் விஷயம். இப்போ இந்த லேடி தான் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்றது இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அப்பா வந்துட்டு இப்போ இதே காஃபி ஷாப்புக்கு வந்திருப்பாரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி இங்கே இருந்துக்கும் போது தான் வந்துட்டு அந்த சிக்னல் அதெல்லாம் காட்டும் போது ஏன்னா இங்கே தான் வந்து ஹீரோயினோட சித்தி இருக்காங்களா அவங்க இந்த ஏரியாவில் தான் வேலை பார்த்துருப்பாங்க. அதே ஏரியாவில் தானே அவங்க சித்தி இது பண்ணுறத பார்த்து தானே ஹீரோவோட அம்மா வந்துட்டு முடிச்சிருப்பாங்க. அப்போ அதே காஃபி ஷாப்பில் தானே இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்னோட ஒய்ஃபோட தங்கச்சி வந்து இங்கே தான் இந்த ஏரியாவில் வேலை பார்த்தாங்க. அவங்கள பற்றி டீட்டெயில் எதுவும் தெரியுமான்னு சொல்லிட்டு இவர் நேரம் அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து இந்த லேடிக்கிட்டே கேட்பார் அந்த ஃபோட்டோ காட்டி. உடனே வந்து இந்த லேடி அப்படியே சிரிச்சுக்கிட்டே இந்த விஷயம் நீதானா அடுத்தது நீதான் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டே இருக்கும். இதுக்கு இடையில வந்துட்டு ஹீரோனோட அம்மா இருக்காங்க அவங்க கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏன்னா அவங்க ஒய்ஃப் இப்போ தேட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல தங்கச்சி தேடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு இப்போ அவர் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக தங்கச்சி தேடி கொடுக்குறன்ற பேரில் இப்படி வந்து விசாரிக்கிறாரு. அவங்க கால் பண்ணும்போது இவர் கட் பண்ணிட்டே விட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஃபோட்டோ வந்து அவங்க ப்ரொஃபைலாக வச்சிருப்பாரு அதாவது வால்பேப்பராக. அதை பார்த்தோன்னா இது யாருன்னு கேட்கும்போது இது என்னோட பொண்ணுன்னு சொல்லிடுவாங்க. இவர் வந்து சொல்லிடுவார் ஹீரோனோட அப்பா. இவங்க தானே ஐ விட்னஸ்ன்றதை இவங்க பார்த்துட்டாங்கல்ல. ஸோ உன்னோட பொண்ணு தானா இது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. ஏன்னா இப்போ ஹீரோயின் வந்துட்டு இது உன்னோட பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு வந்து டவுட் வந்துருதா டக்குன்னு என்ன பண்ணுது அப்படியே அங்கே அந்த கடையில் உள்ள ஷட்டரெல்லாம் லைட்டாக மூடினோடனே இவருக்கே இப்போ ஒன்றுமே புரியல. அவர் தலையில் ஒரு போட்டு அவரை கட்டி போட்டு வச்சிருது. அதோட இப்போ ஹீரோயினுக்கு இங்கே டவுட் வந்துடுது. இப்போ வேற ஒரு லேடிக்கு பதிலாக இவங்க வேலைக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கபோர்டு கொடுத்துருப்பாங்களா அந்த கபோர்டு திறந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து திறந்து பார்க்கும்போது அதே பூ வந்து இங்கேயும் வந்து இருக்குது. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அதே நேரத்தில் அவங்க அப்பாவோட ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் வருது நான் ஒரு எமர்ஜென்சி சீக்கிரம் வாமான்னு சொல்லிட்டு வருது. இவங்களுக்கு புரியல. அப்புறம் அதோட பார்த்தா ஒரு வீடியோ வர வந்திருக்கு. நீ மட்டும் தனியாக அந்த இடத்துக்கு வரல அப்படின்னா அவங்க அப்பா இப்போ இருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் பயந்துக்கிட்டு யார்ட்டையும் சொல்லாமல் உடனே அங்கே கிளம்புவாங்க. ஹீரோயின் வேகமாக கிளம்புறாங்க. கிளம்பும் போது யாருக்கு கால் பண்ணுறதே தெரியல. உடனே அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்களுக்கு என்ன ஹீரோ கிட்ட கூட ரிசைன் பண்ணிட்டாங்களா இப்போ அவர்கிட்டையும் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ½ நான் திரும்ப வரல அப்படின்னா வந்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடி ஹீரோயின் தலையில் ஒரு போட்டுருது. ஹீரோயின் தலையில் அப்படியே ஒரு மாதிரி இதாகிடுது. அவங்களுக்கு காயமாகி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த மெசேஜே பார்க்குறாங்க. அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து பார்க்கும்போது அந்த காஃபி ஷாப்பில் தான் அவங்க அப்பாவை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கொஞ்சமாக அந்த கரையெல்லாம் இருக்குது. ஹீரோ பார்த்தோன்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அங்கே ஹீரோனோட ஃபோனும் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோன் எங்கே இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கும் தெரியல. அதோட ஹீரோயினை தேடிட்டு ஒரு பக்கம் அவர் தெரிஞ்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த லேடி என்ன பண்ணுது ஹீரோயினை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதே இன்ஜெக்ஷன் இப்போ உனக்கும் போட போகிறேன் நீ சிம்பிளாக ஈஸியாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. ஹீரோயின் எவ்வளோ சொல்கிறாங்க வேண்டாம்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. இது தட்டு மாதிரி ஊசியை வேற இருட்டில் கீழே போட்டு அதை வேற தேடிட்டு இருக்கு. இந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோயின் வந்து காலில் உள்ள கட்டை அவுத்துறாங்க. அவுத்துட்டு தலை தெறிக்க ஓட அவங்கள இவங்க விரட்டி ஓட அப்படின்னா வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கயிறெல்லாம் கட்டி போட்டுருக்கிறது பார்த்த உடனே இங்கே தான் கட்டி போட்டு வச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு தேடி ஓடுறாரு. அதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த லேடி வந்து கிட்ட வந்துருச்சு. இப்போ ஹீரோயினை அடிக்கலான்னு வரும்போது ஹீரோயின் அந்த இன்ஜெக்ஷனை வந்து அவங்க கையில் எடுத்து வச்சிருப்பாங்க. அதை அவங்க மேலே ஒரே
குத்தா குத்திட்டு அவங்க பாட்டுக்கு அங்கே தப்பிச்சு ஓடலாம் நினைக்கும் போது ஹீரோ கிட்ட வந்துருவாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இதோட காலையில விடிஞ்சிரும். அதோட பார்த்தீங்கன்னா, அந்த பூனைய வேற பார்ப்பாரா. பார்த்த உடனே இதுதான் ஹீரோயின் வந்து அடிக்கடி பூனைய பத்தி பேசியிருப்பாங்கல்ல. அந்த இதெல்லாம் ஹீரோ வந்து நினைச்சு பார்த்துட்டே இருப்பாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, விடியும்போது கரெக்ட்டா அந்த லேடி இருப்பாங்க. இத பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. ஹீரோயின்லாம் வச்சுட்டு இருந்தோம். எப்படி இப்ப லேடியா வந்தாங்க? ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. சரி ஆனா இவங்களுக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்கள அதாவது அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து அந்த கேஸ் எல்லாம் அவங்கள பத்தி விசாரிச்சு எல்லாமே கண்டுபிடிக்கும்போது பார்த்தோம்னா, இப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, கதறி கதறி அலறாரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு, அவங்க அம்மா கையில போட்டிருந்த ரிங்க வந்து அந்த இதுல இன்னும் இருக்கு. அத பார்த்தோன்னே அந்த அழைச்சு அவங்க அம்மா நினைச்சு அவர் அலறாரு. இன்னொரு பக்கம் அவங்க தங்கச்சி எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு, அவங்களும் இறந்து போயிருக்கிறத நினைச்சு ஹீரோனோட அம்மா ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு பார்க்கறதுக்காக அவங்க அப்பாலாம் வந்திருப்பாங்க. ஆனா இப்ப வயசான தோற்றத்துல இருக்கோன்றதுக்காக அப்பாவ பார்க்காம சன்செட் ஆனதுக்கு அப்புறமா தான் அப்பா கிட்டயே பேசுவாங்க. இந்த லேடிய வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. அப்ப வந்துட்டு ஹீரோ வந்து போய் அதிட்ட போய் விசாரிக்கும்போது அது என்ன சொல்லுதுன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவ நான் இந்த மாரிலாம் பண்ணும்போது, என் பையன் எனக்காக வெயிட் பண்ணுவான். அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் போகணும்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொன்னுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா வந்துச்சு. அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா திட்டி விட்டு, தள்ளி விட்டு வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு அந்த பணக்கார தாத்தாட்ட போயிட்டு இந்த மாரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. எல்லாமே சரியாயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ கிட்ட வந்து அந்த தாத்தா இருக்காருல்ல, அதாவது இதுக்கு முன்னாடி அந்த டிடெக்டிவா இருந்தார்ல, அவர் வந்து என்ன மன்னிச்சிருப்பா. நான் இத அப்பவே விசாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அந்த ஸ்டேஷன் வாசல்லயே அந்த குட்டி பையன் உட்காந்து அழுதுட்டே இருப்பான். அவங்க அம்மாவ நான் வந்து கண்டுபிடிக்கிறேன்ல, அவன போய் நான் ஆறுதல் படுத்தணும்னு வேற கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஹீரோக்கா அந்த குட்டி பையனே நான் தானே அப்படின்ற மாரி அவர் ஒரு பக்கம் நினைச்சிட்டு நின்னுட்டு இருப்பாரு. பக்கம் வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்றாரு. உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு திரும்ப திரும்ப என்ன வந்து தொந்தரவு பண்ணேன்னு கேட்கும். சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு அவர் சத்தியம் பண்றாரு. அதோட அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே ஒரு லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இப்ப அந்த ரோட்டும் கிளியர் ஆயிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்துட்டு இப்ப இதுக்கப்புறமும் இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் ஹீரோவை பார்க்கவே இல்லை. அவங்க மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் அவங்க அந்த பூனையை கண்டுபிடிச்சாலோ இந்த கில்லரை கண்டுபிடிச்சாலோ வந்துட்டு நம்ம சாபம் போயிடும் நினச்சிருப்பாங்க. ஆனால் எதுவுமே மாறல. இதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோமே, உண்மையை சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ தேடி வருவாங்க. ஹீரோவும் அவங்கள பார்க்க வருவார். வரும்போதுட்டு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் அந்த அந்த ஓல்ட் ஏஜ் லேடியும் நீயும் ஒரே ஆள் தானேன்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிரும். உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியும் அன்னைக்கு நீ அடிபட்டு கிடக்கும் போது உன்னை தான் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தேன். ஆனால் நீ ஏஜ் வந்து மாறினது நான் பார்த்தேன். அதில் தான் எனக்கு தெரியும் உன் பிரச்சனை எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லும் போது என்னால் தான் எல்லா பிரச்சனையும். சாரி, இந்த பிரச்சனையோட என்னால் உங்களோட வாழ முடியாது. நான் பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நீ என்ன வந்த பிரேக்கப் பண்ணுற நீ மாதிரி போறியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுகிட்டே இருப்பார். அவங்க எதுவுமே ஃபீல் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்படின்னு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல ஹீரோயின் வேற பிரேக்கப் பண்ணதுனால அவரால் மனசு தாங்க முடியல. இந்த இடத்துல எனக்கு வேலை வேண்டான்றாரு. அதே மாதிரி இவர் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனால அவருக்கு ப்ரொமோஷன் வேற கிடைக்கவும் இந்த ஊர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வேற ஊர் கேட்டுட்டு அவர் போயிட்டு இருக்காரு. அதாவது வில்லேஜை விட்டு டவுனுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஹீரோனோட அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க அந்த இறந்து போன தங்கச்சியை நினைக்கவே முடியல. அவள் வந்து எப்படி இருந்தாலும் வருவான்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கா. இப்போ அவங்க சித்தி உருவத்தில் தானே அடிக்கடி இருந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் அந்த சாபம் அவங்களோட்டு போகலையா. உடனே அவங்க அம்மா முன்னாடி போய் நிற்கும் போது நீ என் தங்கச்சி தானே, நான் தானே உனக்கு தெரியாமல் புரிஞ்சுக்கிட்டேன், நீ திரும்ப வந்தது எனக்கு போதுன்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நின்றுட்டே இருப்பாங்களா. அந்த டைமில் அவங்க சின்ன பொண்ணாக மாறும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் சொல்லுவாங்க இது எனக்கு கிடைச்ச சாபம், இதுலேருந்து என்னால் வெளிவரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பனாக சொல்லிடுவாங்க. சொல்லியிருப்பார்ல அந்த எக்ஸாமுக்கு நீ படிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் நல்லா படிச்சுக்கிட்டே வராங்க. இப்போ அவங்களுக்கே எப்படி டவுட் ஆகுதுன்னா ஒரு வேளை நம்ம இப்படி வயசான தோற்றத்தில் இருக்கும் போதே நம்ம இறந்து போயிட்டா என்ன பண்ணுறது, அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் செக்அப் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. இருக்க ஹீரோயினும் நல்லா படிச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போறாருன்றது ஹீரோயினுக்கு தெரியும் போது ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்படியே தான் நம்ம லைஃப் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கும் போது அவங்க சித்தி வந்து அவங்க கனவுல வராங்க. எனக்காக நீ என் லைஃப்பை நீ வாழ்ந்து இந்த உண்மையெல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உனக்கு வந்து ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நான் வருவேன். இப்போ நான் உன்னை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அவங்களுக்கு கனவு தரன்னு காலையில் முழிக்கிறாங்க. இப்போ சன்லைட் படுது. ஆனால் அவங்க எதுவும் மாறவே இல்லை. அவங்களோட வயசுலேயே தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ அந்த மேஜிக் எல்லாமே புரிஞ்சிருச்சு. அவங்க சித்திக்காக அந்த பூனை வந்து சித்தி வந்து அந்த பூனை மேலே ரொம்ப பிரியமாக இருந்ததுனால அந்த மேஜிக் பூனை வந்துட்டு சித்திக்கு நடந்த விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க மூலியமாக அப்படிலாம் பண்ணியிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எந்திரிக்கிறாங்களா, அவங்க வயசு ஆகலாம் அதே மாதிரி இருக்காங்களா. ஆனால் ஹீரோ கிட்ட போய் பேசாமல் அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிறாங்க. நிறைய எக்ஸாம்லாம் எழுதுறாங்க. இந்த தடவை அவங்க பாஸ் ஆகிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்குது. அதே நேரத்தில் இப்போ ஹீரோ வேலை பார்க்குற இடத்துல அவங்க திரும்பவும் வேறு வேலை பார்க்குற மாதிரி வருது. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோ வந்துட்டு கேட்பாரு, பேசுவார், நார்மலாக தான் பேசுவார். நான் பகல்லலாம்
இருப்பாரா? இவனும் வயசான மாரியே இல்லையே! எப்படி ஆச்சு? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே தான் இருப்பாரு. அப்ப ஹீரோ கூட வேலை பார்க்குற இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, ஹீரோயின பார்த்துட்டு, இந்த பொண்ணு நல்லா இருக்கால்ல அப்படி இப்படின்னு பேசிட்டு, இப்ப அவங்க கிட்டயே போய் ப்ரொபோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போவாரு. போம்போது வந்துட்டு இந்த மாரி நான் படத்துக்கு போறதுக்கு 2 டிக்கெட் வாங்கியிருக்கேன். போலாமான்னு சொல்லி கேட்கும்போது, நான் வேலை நேரத்தில எங்கேயும் வர்றதில்ல. அதுவும் பொறுக்கி பசங்க கூடலாம் சுத்தமா போமாட்டேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லிடுவாங்க. உடனே நீங்க வரீங்களா? இல்லையான்ற மாரி ஒரு கெஞ்சிட்டே இருப்பாரா. ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டே இருந்துட்டு உள்ள வந்துருவாரு. இந்த மாரி வேலை நேரத்தில ஒரு பொண்ணு டிஸ்டர்ப் பண்றது ரொம்ப தப்பு. போ இங்கேருந்து அப்படின்ற மாரி விரட்டி அனுப்பிருவாரு. அவர் போன உடனே இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ கடைசியா அந்த மாரி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டேன். அதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்ன்ட்டு இப்போ என்ன விஷயம்னு கேட்கும்போது, இல்ல அவன் கேட்ட கேள்விய தான் நானும் கேட்க வந்தேன். என்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு. இல்ல அவனுக்கு சொன்ன பதிலே நீ சொல்லிடுவியா? அப்படின்ற மாரி பயமா இருக்குன்னு சொல்லவும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஆளுக்கு தகுந்த மாரி மாறுபடும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதோட ஹீரோ சிரிப்பாரு. இப்போ இவங்களும் சிரிச்சுட்டு இவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதோட இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல ட்ராமா ரிவ்யூல சந்திக்கலாம்.